சரியா? ஏங்க அவ்வளோ வேண்டி இல்லைங்க. இல்லை இறங்குறாரு எடுக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எக்கோ வருதுங்க, எக்கோ எடுத்து விட்டுருங்க. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தலைப்பிலே தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்படுகிற மாநாட்டின் தொடர்ச்சியாக இந்த திருவள்ளூர் மாநாடு, மாவட்ட மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற தலைப்புக்கு ஏற்றவாறு என்னுடைய உரை தலைப்பும் தரப்பட்டிருக்கிறது. நபி வழி நடந்தால் நரகமில்லை. இதுதான் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு. மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். இஸ்லாம் மார்க்கத்திலே நாம் அங்கம் வகிப்பது உலகத்திலே பதவிகளை பெறுவதற்காக அல்லது பொருளாதாரத்தை அடைவதற்காக அல்லது புகழையும் செல்வாக்கையும் அடைவதற்காக, வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக நிச்சயமாக இல்லை. இஸ்லாத்தை விட்டு வெளியே இருந்தால், இஸ்லாம் மார்க்கத்தை கை கழுவினால் இந்த வசதிகளை எல்லாம் தாராளமாக பெற முடியும் உலகத்தில். அப்ப நாம எதற்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒன்றையும் எதிர்பார்க்காமல் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உலகத்தை எல்லாம் அல்லாஹ் அழித்த பிறகு அனைவரையும் திரும்ப உயிர்ப்பித்து எழுப்பி நம்மை விசாரிப்பான். அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த உலகத்தில் எந்த முறையில் நாம் வாழ்ந்தால் வெற்றி பெற முடியுமோ, எந்த கொள்கையை பின்பற்றினால் வெற்றி பெற முடியுமோ அந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும். அதற்குத்தான் இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோம். இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், பின்பற்றாமல் இருந்தால், நம்பாமல் இருந்தால் நிச்சயமாக நமக்கு நரகம்தான். அல்லாஹ் அந்த சொர்க்கம் என்ற பரிசை தரமாட்டான். முஸ்லிமாக இருந்தால் மாத்திரம் தருவானா என்றால், முஸ்லிம் என்ற பெயரளவுக்கு இல்லாமல் அல்லாஹ் எந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை எடுக்கிறானோ அந்த முறையில் நடந்தால்தான் அவன் நமக்கு சொர்க்கம் தருவான், நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவான். இதற்காகத்தான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த கொள்கையில் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு தௌஹீத் ஜமாஅத்தை வளர்வதற்கு என்ன காரணம்? நாம ஒரு அரசியல் கட்சியாக இருந்து தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அல்லது மாநகராட்சி உறுப்பினர்களாக ஆவதற்காக ஒரு அமைப்பை கொண்டு சென்றால் இது உலகத்துக்கு உள்ள ஒரு இயக்கம், தலைவர்களுடைய ஆதாயத்திற்கு உள்ள இயக்கம் என்று எப்பவோ மக்கள் கைகள் விடுவார்கள். அதையெல்லாம் இல்லாம நம்ம சொல்வதெல்லாம் என்ன? மக்கள் அடித்தாலும், வெறுத்தாலும், உதைத்தாலும், ஊர் நீக்கம் செய்தாலும், இறந்து போனவர்களை கூட அடக்கம் செய்ய விடாமல் கொடுமைகள் நிகழ்த்தினாலும் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோமே, எதற்காக? இப்படியான உறுதியின் காரணமாக மறுமையில் நம்ம வெற்றி பெற முடியும். இந்த எண்ணத்தோடு நம்ம அணுகினோமையானால் நம்ம சமூகத்தில் இருக்கிற எல்லா, இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிற எல்லா குழப்பமும் தீர்ந்து விடும். இன்னைக்கு பல 72 கூட்டங்களாக இருக்கிறார்கள் இல்லையா?
அவங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? மறுமையில அல்லாஹ் என்ன கேட்பான் அதை சிந்திக்கல. இந்த உலகத்தில் எப்படி சமாளிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், என்ன மாதிரியான ஒரு வாக்குவாதம் செய்து மக்களை ஏமாற்றலாம், இதுல கவனம் செலுத்துற காரணத்தினால்தான் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் கொள்கையிலேயே உறுதியாக நிற்கிற காட்சியை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய அந்த வழியில் சென்றால்தான் மறுமையில வெற்றி பெற முடியும், மறுமைதான் இலக்கு என்று அறிந்து கொண்டார்களே, ஆனால் நிச்சயமாக எல்லாருமே ஒரு கூட்டத்துக்கு வந்து விடுவார்கள். அதனால்தான் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்று மறுமையை மையப்படுத்தி இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள். நீங்க நபி வழி நடந்தீங்க என்று சொன்னா நிச்சயமாக நரகம் இல்லை. அது எப்படியெல்லாம் அல்லாஹ் இது வலியுறுத்துகிறான்? முதலாவதாக அல்லாஹ் இந்த அடிப்படை எப்படி சொல்லி தருகிறான் என்று சொன்னால், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், நானா இல்ல, அல்லது வேற உலமாக்களா, மார்க்க அறிஞர்களா இல்ல, ஊர் ஜமாத்தார்கள் இதுக்கு சொந்தக்காரங்களா இல்ல, இந்த தீனுல் இஸ்லாம்ங்கிற இந்த மார்க்கத்துக்கு உரியவன் யார், எஜமான் யார், இந்த மார்க்கத்தை தந்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 52வது அத்தியாயத்தில் 20 சொத்துக்கு உரிமையாளர் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அது குறித்து முடிவெடுப்பார்கள். அப்ப இந்த தீனுக்கு அல்லாஹ் தான் எஜமான் என்று சொன்னால், அப்ப தீனுக்குள்ள எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை முடிவு பண்ற, டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரம் அவன் கையில் தான் இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டினா, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்க எல்லாருமா ஒன்னு சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை, அல்லாஹ்வுடைய கயிறுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி இருக்கிறார்கள் குர்ஆன் என்று சொல்லி, அப்ப நீங்கள் அனைவருமாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறு என்கிற குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க எல்லாரும் இந்த மார்க்கம் என்னுடைய மார்க்கமா இருக்கிறதுனால என்னுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவது நிஜமாக இருக்குமையானால் நீங்கள் பிடிக்க வேண்டியது எது? ஹப்லுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு. அல்லாஹ்வுடைய கயிறு என்று சொல்லப்படக்கூடிய திருக்குர்ஆனை நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள். குர்ஆனை பிடிக்காம பிரிஞ்சிடாதீங்க. எல்லாருமா சேர்ந்து வந்து எதை பிடிக்கணும்? குர்ஆனை பிடிக்கணும். நீங்க உங்க வழியில நீங்க பிடிச்சிட்டு இருக்கிறது, நீங்க பெரியார்களை பிடித்துக் கொள்வது, நீங்கள் முன்னோர்களை பிடித்துக் கொள்வது, நீங்கள் அறிஞர்களை பிடித்துக் கொள்வது, நீங்கள் ஷேகுமார்களை பிடித்துக் கொள்வது என்று இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு எதை பிடிங்க? அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மார்க்கத்துக்கு அல்லாஹ் சொந்தக்காரனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஒரு கயித்தை நமக்கு போடுறான். நம்ம மூழ்க போறோம், ஆத்துல மூழ்க போறோம், அப்ப நம்ம மூழ்கி விடாமல் இருப்பதற்காக ஒரு கயித்தை போடுறான்னு வைங்க. அந்த கயித்தை பிடிச்சா தான் மூழ்காம தப்பிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஓமையோடு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் ஒரு கயிற்றை உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அதை பிடித்து தொங்கிக் கொண்டீர்களே ஆனால் மூழ்க மாட்டீர்கள், தப்பித்துக் கொள்வீர்கள். அந்த கயிறு தான் குர்ஆன். அப்ப இஸ்லாம்ங்கிற பேர்ல நம்ம எது செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ் சொல்ல வேண்டுமே தவிர மற்ற யாரு சொல்வதும் மார்க்கமாக ஆகாது. இந்த பேசிக்க விளங்கினா தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். இதுக்கு மாத்தமா போய் ஏன்பா இப்படி செஞ்ச, எங்க அத்தா சொன்னாரு, அப்ப உங்க அத்தா தான் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரரா? அல்ல கேட்க மாட்டானா? ஏன் இப்படி செஞ்ச, எங்க அஜர்த்து இப்படிதான் சொன்னாரு, உங்க அஜர்த்து தான் இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளரா? அல்ல கேட்க மாட்டானா? ஏன் இப்படி செஞ்ச, எங்க ஊர்ல இதான் வழக்கம், அப்ப ஊர் மக்கள் தான் அந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரங்களா? அல்ல கேட்பானா இல்லையா? அப்ப நீ ஏன் இப்படி செஞ்ச, யாரெல்லாம் நீ தான் சொன்னாய், நீ சொன்னபடி செஞ்ச, உன் தூதர் வழியாக காட்டிய வழியில் நான் சென்றேன், நரகத்தில் போட மாட்டான். கரெக்ட், போ. அப்ப மறுமையில் வெற்றி பெறாத எதை நம்ம ஆழமா பதிஞ்சுக்கிறோம்? மார்க்கத்துக்கு சொந்தக்கார காலத்துல மக்காவில் இருந்த காபிர்கள் வந்து அவன் இஷ்டத்துக்கு எதையாவது செய்வான், செஞ்சுட்டு இப்படித்தான் மார்க்கத்தில் இருக்குது, இப்படித்தான் நபிமார்கள்லாம் சொன்னாங்க, இப்படித்தான் அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி அவன் எதையெல்லாம் செய்கிறானோ அதையெல்லாம் அல்லாஹ் பேர்ல பழி போட்டு விட்டு கொண்டிருந்தான். அதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்றான், அத்து அல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்களா?
வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள்ல உள்ளதெல்லாம் அல்லாஹ்வே எனக்கு தான் தெரியும், பூமியில் உள்ளதெல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு நீ மார்க்கம் சொல்லி தர்றியா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு விளங்குதா? மார்க்கம்னு சொல்லி உதாரணமா ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, இறந்து போனதுக்கு 3ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்க உதாரணமா, அல்லது 40ஆம் பாத்தியான்னு ஓதுறீங்க. இது ஏன்டா ஓதுறேன்னு கேட்டா அதுக்கு பதில காணாம். அது அல்லாஹ் கேட்கிறான், அப்ப மார்க்கத்தை நீ எனக்கு சொல்லி தர்றியா? நான் வழங்கின மார்க்கத்தில் 3ஆம் பாத்தியான்னு சொல்லவில்லை, 7ஆம் பாத்தியான்னு சொல்லி தரவில்லை, 40ஆம் பாத்தியான்னு சொல்லவே இல்லை. அப்ப நீ ஓதிக்கொண்ட இஸ்லாத்தின் பெயரால் இதை செய்வாயானால் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப எனக்கு தெரியாது நீ சொல்லி தரேன்னு அர்த்தம். 3ஆம் பாத்தியா என்ற அற்புதமான ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அல்லாஹ் சொல்ல தவறிவிட்டான், அல்லாஹ் சொல்ல தவறின விஷயத்தை நாங்கள் தேடி கண்டுபிடித்து விட்டோம். இதான் அர்த்தம். அதான் கேட்கிறான், நீ மார்க்கத்தை எனக்கு சொல்லி தர்றியா? எனக்கு வானத்தில் உள்ளதும் தெரியும், பூமியில் உள்ளதும் தெரியும், அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இறைவனாகிய எனக்கு என்னால் படைக்கப்பட்ட அற்ப பதராக இருக்கிற நீ இதான் மார்க்கம் நீ சொல்லி தர்றியா? நீ சொல்லி தர்றவனா நான் சொல்லி தர்றவனா? எப்படி எல்லாம் கேட்கிறான் விளங்குதா? அப்ப மார்க்கத்தில் இல்லாத உன்னை நீங்களா உண்டாக்கணும், அதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் இல்லாம அல்லாஹ் சொல்லாம ரசூல் சொன்னாம வேற எவரோ சொன்னதெல்லாம் மார்க்கம் நினைத்தீர்களே, ஆனால் அல்லாஹ்வுக்கு ஒன்னும் தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் அவனுக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இது எவ்வளவு கோபத்தை அல்லாஹ் ஏற்படுத்த சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப, உங்கள் நாய்களால் உங்கள் நாவுகளால் பொய்களை சொல்லி ஹாதா ஹலாலுன், இது ஹலால் என்று சொல்லிவிடாதீர்கள், ஹாதா ஹராமுன், இது ஹராம் என்று நீங்களா சொல்லிவிடாதீர்கள், லி தஃப்தரு அல்லாஹில் கதிப, என் மீது அல்லாஹ்வாகி என் மீது பொய்யை இட்டு கட்டி இது ஹலாலு இது ஹராமுன்னு சொல்லிவிடாதீர்கள். ஏன்? அது என்னுடைய மார்க்கம், என்னுடைய ரைட். என்னுடைய அடியார்களுக்கு எதை அனுமதிப்பது என்பதை நான் முடிவு செய்வேன், என்னுடைய அடியார்களுக்கு எதை ஹராமாக்கணும் என்பதை நான் முடிவு செய்வேன், இந்த முடிவை நீ எடுக்காதே அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ ஒரு விஷயத்தை ஹலால் என்று சொல்வது ஹராம் என்று சொல்வதெல்லாம் நீங்க அடுத்த ஆள் கையில கொடுத்தீர்களே, ஆனால் அங்க என்ன வந்துருது? அல்லாஹ்வுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டுமில்ல, இன்னும் நிறைய பங்காளிகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்னாலும் கேட்போம், பங்காளிகள் சொல்வதையும் கேட்போம் என்று சொல்லிவிடாதீர்கள். இன்னல்லதீன யஃப்தருன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் பேர்ல பொய்யை இட்டு கட்டுறாங்களே அவங்க லா யுஃப்லிஹூன், வெற்றி பெறவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், ஆலிம்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னா சில பொருள்களை ஹராம்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நண்டு சாப்பிடலாமான்னு கேளுங்க. நண்டு, கடல்ல இருக்கு நண்டு, நண்டு இறால் இதெல்லாம் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது அப்படிம்பாரு. சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு யார் சொன்னா? குர்ஆன்ல இருக்கா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்டு சாப்பிடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல. அப்ப அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலும் சொல்லல. அப்ப நீ ஹராம்னு சொன்னா அப்ப நீ அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறியா? அல்லாஹ் கேக்குறான். அப்ப அல்லாஹ்வும் சொல்லாம ரசூலும் சொல்லாம இருக்கும்போது இது ஹராமுன்னு நீ தீர்ப்பளிப்பாயானால் அப்ப இந்த மார்க்கத்துக்கு எஜமான் யாரு? இப்ப நீனா நானா? அல்லாஹ்வா அல்லாஹ்வுடைய அடிமையா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஹாதா ஹலால் ஹாதா ஹராம்னு சொல்லாத, நான் கடல்ல உள்ள எல்லாத்தையும் உனக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல நினைஞ்சிருக்கிறான், கடல்ல உள்ள சைதுல் பஹரி வ தாமுஹு, கடலில் வேட்டையாடுவதும் அதில் கிடைக்கிற உணவுகளும் உஹில்லலக்கும், உங்களுக்கு ஹலால் அப்படின்னு நான் சொல்லி இருக்க, நீ ஒரு அஜர்த்து ஹராமும் பாரு, அது நீ கேட்பியா? அது கேட்பாயானால் இந்த மார்க்கத்தினுடைய எஜமான் என்று அவனை ஒத்துக்கிட்டியா இல்லையா? அப்ப உன்னுடைய நம்பிக்கை பிரகாரம் இந்த மார்க்கத்துக்கு எஜமான் அல்லாஹ் இல்ல, அஜர்த்து இமாம்கள் பெரியார்கள், அதான் அர்த்தம். இப்படியான ஒரு அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யறான்? இதுதான் மறுமையில வெற்றி பெறுவதற்கு கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் கொஸ்டின் ஆகும். நம்ம வாட்டுக்கு எவன் சொல்லியா கேட்டு செஞ்சுட்டு போனோம்னு வைங்க, இந்த உலகத்தோட முடிஞ்சு போகணும்னு நினைச்சா பிரச்சனை இல்லை. நம்ம அப்படி நினைக்கலையே. மரணத்துக்கு அப்புறம் எழுப்பி வச்சு எல்லாரும் ரெக்கார்ட வச்சு எல்லாம் கேட்பானே, ஒவ்வொன்றும் நம்ம வாய் பேசுமே, நம்ம கை பேசுமே, ரெக்கார்டு வர தனியா வச்சிருப்பானே, வானவர்கள் எழுதிட்டு வர இருக்கிறாங்களே,
எழுதிக்கிட்டு வேற இருக்கிற மாணவர்கள் வேற, ரெக்கார்டு வேற, கழுத்துல வேற சிப்பு மாட்டிருக்காங்கிறான். அப்ப நம்ம கை பேச, நம்ம வாய் பேச முடியும் சொல்றான், ஒவ்வொரு உறுப்புகளும் அதை பேச சொல்றானே. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி போய் கொண்டு நாம பின்பற்ற மார்க்கத்தை நியாயப்படுத்தி உங்களுக்கு பேச இயலுமா? எதை மார்க்கம் என்று செய்து கொண்டிருக்கிறீர்களோ இதெல்லாம் சரிதான் அல்லான்னு வாதிட இயலுமா? இயலாது என்று சொன்னால் அப்ப என்ன ஆகுறது? நம்முடைய மறுமை வாழ்க்கை நரகம்தான். அப்ப நரகத்திற்கு செல்லாமல் இருப்பதற்கு என்ன வேலை? அல்லாஹ் சொல்றான், இன்னமா கான கௌலல் முஃமினீன், மூமின்களுடைய பேச்சு என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுடைய பேச்சு என்னவாக இருக்க வேண்டும்? இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் அழைக்கப்பட்டால், லியஹ்கும பைனஹும், அவங்களுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ் சொல்றதை கேளுங்க என்று கூப்பிடும் பொழுது, ரசூலுல்லாஹ் சொன்னதை கேளுங்க என்று கூப்பிடும் பொழுது பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், ஐயகூலு சமிஅனா வ அதானா, இறைவா நாங்கள் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம். என்ன பதில் சொல்லணும்? அல்லாஹ் வரதட்சணை வாங்காதன்னு சொல்றான், உடனே ஆமன்னான்னு, இறைவா நான் கேட்டுக்கிட்டேன். மகரு கொடுத்து கல்யாணம் பண்ணு அல்லாஹ் சொல்றான், அப்படியா அல்லாஹ் நான் அப்படி கொடுத்துறேன். அப்ப எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ரசூலுடைய தீர்ப்புக்கு வாங்க என்று கூப்பிட்டால் அல்லாஹ் ரசூல் ஒரு பக்கம் இருக்கட்டும், என் அஜர்த்தையும் கேட்டுக்கிறேன். என்ன கதிக்கு மூமின் சொல்லலாமா? இத ஒரு மூமினுடைய பேச்சு என்னவாக இருக்கணும்? ஐயகூலு சமிஅனா வ அதானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்ல வேண்டும். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். யார் வெற்றி பெற்றவர்கள்? மறுமையில நரகத்துக்கு போக கூடாதுங்கிறமே, அதுக்குரிய வழி என்னவென்று சொன்னால், இங்க வாங்க குர்ஆன்ல உள்ளபடி நடப்போம்னு கேட்டா சொல்லுங்க கேட்கிறேன் அப்படி சொல்லணும். வாங்க ரசூலுல்லாஹ் சொல்லபடி நடப்போம் அப்படின்னு கேட்டால் சொல்லுங்க கேட்கிறேன். இப்படி சொல்வார்களேயானால் அவர்கள் முஃமின்கள், இப்படி சொல்வார்களேயானால் அவர்கள் வெற்றியாளர்கள். இப்படி அல்லாஹ் சொன்னது ரசூல் சொன்னதை எடுத்து சொல்லும் பொழுது அதை தூக்கி எறிஞ்சு விட்டு எனக்கு அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று சொல்வீர்களேயானால் அதனுடைய ரிசல்ட் என்ன? நரகத்துக்கு தான் போயாக வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் அந்த பேசிக்கை உண்டாக்குறான். நம்ம மனசில் நம்ப வேண்டிய விஷயத்துல முக்கியமான விஷயம் இது. இன்னும் அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, அம்லஹும் சுரக்காவு, அதாவது நம்ம இறைவனுக்கு நிகராக ஒரு ஆளை கடவுளா கற்பிக்கிறோம்னு வைங்களேன், அது மட்டும்தான் ஷிர்க்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இவன் அல்லாஹ் அவன் அல்லாஹ், இவனையும் நாங்கள் இவன்ட்டையும் வணங்குவேன் அவனே வணங்குவேன், இவன்ட்டையும் துவா செய்வேன் அவன்ட்டையும் துவா செய்வேன், இது மட்டும்தான் ஷிர்க்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? அம்லஹும் சுரக்காவு, இவர்களுக்கு சுரக்காக்கள் இணையாளர்கள் அல்லாஹ்வுக்கு நிகரானவர்கள் இவர்களுக்கு இருக்கிறார்களா? ஷரவுலஹும் மினத்தீனி, மார்க்கத்தில் உள்ள சட்டங்களை உருவாக்கி கொடுத்து, மாலம் யஅதன் பிஹில்லா, அல்லாஹ் அனுமதிக்காத சட்டங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இணையாளர்கள் இவர்களுக்கு உண்டா என்று கேட்கிறான். அடே, நான் அனுமதிக்காத ஒன்றை மார்க்கம்னு சொல்லி தந்த ஒருத்தனை ஏத்துக்கிறிய, அப்படி ஏத்துக்கொண்டால் அவனை எனக்கு ஈக்குவல் ஆக்குறேன்னு அர்த்தம், ஷிர்க் வைக்கிறேன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்வது எப்படி கேட்பேனோ அந்த மாதிரி அஜத்து சொன்னாலும் கேட்பேன், முடிஞ்சு கதை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை எப்படி கேட்பேனோ அந்த மாதிரி எங்க ஜமாத் சொன்னாலும் கேட்பேன், முடிஞ்சு போச்சு. சுரக்கான என்னது? ஷிர்க் வைக்கிறவன், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவர் ஆயிடுறீங்க. அப்ப நீங்க அல்லாஹுவையும் அஜர்த்தும் சமம்னு சொல்றீங்க. அல்லாஹ் எப்படி மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்குவதற்கு அதிகாரம் படைத்தவனாக இருக்கிறானோ அந்த மாதிரி எங்களுடைய பெரியார்கள், முன்னோர்கள், நாதாக்கள், பெரியார்கள், மகான்கள், சேகுமானர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் வைக்கிற பேர் என்ன? எனக்கு சுரக்காக்கள் ஆக்குற, நீ இணை கற்பிக்கணும் ஆக்குற, எனக்கு சமமாக ஆக்குறியா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கவே மாட்டேங்குது. எது? நான் தான் என்ன சென்று, நீ அடிமை நான் எஜமான், எல்லாரும் அடிமை. நீ எந்த அஜர்த்தை கொண்டு வந்தாலும் அவர் அல்லாஹ்வுக்கு அடிமை தான். எந்த மௌலானா கொண்டு வந்தால் அவர் யார்? அல்லாஹ்வுக்கு அடிமை தானே. நீங்க எப்படி அடிமை, நான் எப்படி அடிமையோ அந்த மாதிரி எந்த மகான பெரியார் நீ கொண்டு வந்தால் அவங்க யாரு? அவங்கள அடிமை தான். அட, நபிமார்களை கொண்டு வா, அவங்கள யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை தான். அப்ப எல்லாரும் அடிமையா இருக்கும் பொழுது அடிமைகளுக்கு அடிமையா உத்தரவு போட முடியும்? நீனும் அடிமை நானும் அடிமை, நீனும் ஒருத்தன் சொல்ல கேட்கணும் நானும் ஒருத்தன் சொல்ல கேட்கணும். அப்புறம் என்ன நீ எனக்கு உத்தரவு போடுற? கேட்க வேணாமா? இந்த அஜரத்துங்கிறவரை அல்லாஹ் சொல்றத கேட்க கடமைப்பட்டிருக்கிறாரு, நானும் அல்லாஹ் சொல்றத கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அதை கேட்காம நான் சொல்றேன் நீங்க எழுங்குறாரு. அப்ப அவர் அடிமையா இருந்து கொண்டு அவரை போன்ற ஒரு அடிமைக்கு உத்தரவு போடுறாருன்னு அர்த்தம். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுதான் அந்த வார்த்தையை போடுறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் எதை உங்களுக்கு ஹலால்னு சொல்லுகிறானோ அதுல எந்த ஒன்றே ஹராம்னு சொல்லிடாதீங்க. அல்லாஹ் என்ன சொன்னா பவர் விட மாட்டேங்கிறான். டே ஹலால்னு சொன்னா நான் சொன்னா ஹலால் தான், நீனா இஷ்டத்துக்கெல்லாம் சட்டம் உண்டாக கூடாது. நான் ஹலால்டா ஹலால், நான் ஹராம்டா ஹராம். அது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் கவனியுங்கள், லா துஹர்ரிமு, நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலால் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த தூய்மையானவற்றை எல்லாம் ஹராம் என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். வலா தஅதது, எல்லை மீறாதீர்கள். அப்படி சொன்னா லிமிட்டை தாண்டுறன்னு அர்த்தம். நான் ஹலால்னு சொன்ன ஒன்றை நீ ஹராம்னு ஆக்குனா இப்ப என்ன அர்த்தம்? எல்லை தாண்டுறன்னு அர்த்தம், லிமிட்டுக்கு மேல போறேன்னு அர்த்தம். ஒரு சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்ப நீங்க பெண்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு சில மார்க்கத்தில் சில சலுகைகள் சில சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்கள்ல ஒண்ணு என்ன, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா என்று கேள்வி வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? வரலான்டாங்க, வந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள்லாம் நினைச்சாங்க பள்ளிவாசலுக்கு விரும்பியவர்கள் கட்டாயப்படுத்தப்படல, விரும்பிய பெண்கள் வந்தார்கள், 5 வேளை தொழுகைக்கு வந்தார்கள். இன்னும் சொல்ல போன ஆண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொன்னார்கள், லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், மஸ்ஜிதுக்கு வருவதை விட்டும் பெண்களை தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இதை உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறான், அனுமதிச்சிருக்கிறான். எதை? பெண்கள் நீங்கள் விரும்பினால் பள்ளிவாசலுக்கு தொழுகலாம் என்று அனுமதிச்சிருக்கிறான். ஆனா அந்த மதுஹப் என்கிற பேர்ல என்ன எழுதி வச்சுக்கிறாங்க? பெண்கள் பள்ளிவாசலுக்கு ஹராம்ங்கிறான். அது அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்தில் எது நடைமுறையில் இருந்ததோ அதுக்கு எதிராக சொல்கிறான், அதை மறுத்து சொல்கிறான். சொல்லாத ஒன்றை சொன்னால் கூட அது ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கொள்ளலாம், ஆனா அதுவும் அப்படி அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் எதை செய்யலாம் அனுமதிச்சிருக்கிறானோ அதை செய்யாதே பாவம் ஹராமுங்கிறான். அப்ப பெண்கள் பள்ளிக்கு வருவது ஹராமு, பெண்கள் பள்ளிக்கு வரக்கூடாது, வந்தா விரட்டி அடிங்க என்று மதுஹப் என்கிற பெயர்ல சட்டம் எழுதி வச்சிருக்கிறான். இப்ப இந்த வசனத்தை பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு, நீங்கள் ஹராமாக்கி விடாதீர்கள், தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஹலால் என்று சொல்லி இருக்கிறானோ அதை ஹராமாக்கிறாதீங்க, வலா தஅதது, லிமிட்டை தாண்டிடாதீங்க, எல்லை மீறாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், எல்லை மீறுகிற மக்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் ஒன்றை அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்லும் பொழுது அதை எதிர்த்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்ப சமீபத்தில் நம்ம நாட்டு நடப்பு கூட ஒன்று எடுத்துக்கிறீங்களேன். ஒரு மனிதன் கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் மனைவி இருக்கும்போது கணவனுக்கு மனைவி பிடிக்கல, அல்லது மனைவிக்கு கணவனை பிடிக்கல. பிடிக்கலன்னா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் இருக்க முடியுமா? வாழ்க்கை என்பது பல விஷயங்கள் இருந்தால் தான் அந்த வாழ்க்கையை யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப கணவனுக்கு பிடிக்காத வகை, பிடிக்கலன்னா சின்ன சின்ன பிடிக்கலங்கிற விஷயம் இல்லை, சின்ன சின்ன சமையல் சரியில்லை, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண தெரியல, ஏத்து பேசுது, வாயாடி, இந்த பிடித்தல் அல்ல. இதுக்காக வேண்டியெல்லாம் பிரிஞ்சு போயிடக்கூடாது. இதுக்கு பிரிஞ்சு போனா யார் வந்தாலும் அப்படித்தான் இருப்பாங்க. இவளை விட்டு அவளை கூப்பிட்டாலும் அப்படித்தான் இருப்பான், அவனை விட்டு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணாலும் அவன் அப்படித்தான் இருப்பான். மனிதன் என்ற முறையில் அனைவரிடமும் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தனி விஷயம். அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவளாக ஒரு பெண் இருக்கிறார், அல்லது இல்லற வாழ்க்கைக்கு தகுதியற்றவளாக ஒரு ஆம்பளை இருக்கிறான், அல்லது குடிச்சிட்டு பொம்பளையை கொடுமைப்படுத்துறான், அல்லது இந்த பெண்ணு கணவன் இருக்கும் பொழுதே வேற வேற பக்கம் என்ன செய்யறா, கடைக்கண் பார்வை வீசக்கூடியவளா இருக்கிறார். இதெல்லாம் ஒருத்தனுக்கு பிடிக்காது. பொம்பளைக்கும் இந்த மாதிரி ஆண்மையற்றவனை பிடிக்காது, குடிகாரனை பிடிக்காது, ஆம்பளைக்கும் இப்படி பிடிக்காது. இப்படியான ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுது? 2 பேருக்கும் விவாகரத்து உரிமையை கொடுத்துருக்கு. ஆண்களுக்கு பிடிக்காதான்னு செய்யி, ஒரு டைவர்ஸ் பண்ணு, தலாக்குன்னு சொல்லு. தலாக்கு சொன்ன பிறகு உடனே எல்லாம் முடிஞ்சிடாது, அப்புறம் சேர்ந்துக்கலாம், 3 மாசத்துக்குள்ள சேர்ந்துக்கலாம். தலாக்குன்னு சொல்லிட்ட உடனே எல்லாம் முடியாது. 3 மாச டயத்தில் சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசம் கழிஞ்சிட்டா கூட அவங்க 2 பேரும் யோசிச்சு பார்த்து நம்ம சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்.
3 மாசத்துக்குள்ள சும்மா சேர்ந்துக்கலாம். 3 மாசம் கடந்துருச்சுன்னா தலாக்கு பிறகு கூட சேர்ந்துக்கலாம். இங்க பொது சிவில் சட்டம் அதுல போய் மாட்டினீங்கன்னு வைங்க, முடிஞ்சதுதான். டைவர்ஸ்னா அதை காலி ஓச்சு விடுவாங்க. இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னது, அப்படி லேசா அப்படி பிரிக்கிற மாதிரி பிரிச்சு ஒருத்தருடைய பிரிவை ஒருத்தர் உணர வச்சு அப்புறம் சேர்த்து விடுறதுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டம் எது, தலாக்கு சட்டம். இப்படி இருக்கிறது. அதுக்கப்புறம் அப்படி சேர்ந்து வாழும் பொழுது மறுபடியும் பஞ்சாயத்து வருது. மறுபடியும் பல வருஷங்கள் வாழ்ந்த பிறகு பஞ்சாயத்து வந்தா இன்னொரு தடவை தலாக்கு, அப்புறமும் சேர்ந்துக்கலாம். அப்புறம் 3 வருஷத்துக்கு பிறகு 3வது சொன்னானே, ஆனால் அதுக்கு பிறகு சேர முடியாது. இப்படி ஒரு சட்டம் இருக்குது. இது 3 வாய்ப்பு. ஒரு ஆம்பளைக்கு மனைவியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் விவாகரத்து பெறுவதற்கு 3 வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. முதல் வாய்ப்புக்கு பிறகு சேர்ந்து கொள்ளலாம், 3 மாசத்துல சேர்ந்து கொள்ளலாம். 3 மாசத்துல சேராவிட்டால் எத்தனை வருஷம் கழிச்ச பிறகு கல்யாணம் கொள்ளலாம். 2 பேர் விரும்பினார்களே ஆனால் மகர் கொடுத்து திருமணம் செய்து கொள்ளலாம். தலாக்குன்னு எல்லாம் முடியாது இஸ்லாமிய சட்டத்தில். இது உலகத்தில் பொது சட்டம் இதுல மாட்டீங்கன்னு வைங்க, டைவர்ஸ்னா ஓடு, அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரியான ஒரேடிய வெட்டி எறிகிறது கிடையாது. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பயங்காட்டுற மாதிரி உள்ளதுதான் இந்த தலாக்குங்கிறதுலாம். 3வது தடவை சொல்லுவான் பாருங்க, பல செலவு சேர்த்து விட்டு பல காலம் வாழ்ந்து விட்டு அந்த நேரத்தில் வரும்பொழுதுதான் இதுக்கு மேலேயும் சேராட்டி போடா, பிரிஞ்சுட்டு போடான்னு இஸ்லாம் சொல்லுது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல 3 சான்ஸ் இருக்குல்ல, விளங்காத சில பேர் என்ன செய்யாங்கன்னு கேட்டா தலாக் 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 அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன 3 சொல்லிட்டாங்களாம். தலாக் 3 பேர் சொல்லிட்டாங்கல்ல, அல்ல 3 தலாக் என்று சொல்றது, அல்ல முத்தலாக் என்று சொல்வது. இப்படி சொல்லிவிட்டானேயானால் இதனுடைய நிலைமை என்ன என்றால் 3 தலாக்கு ஆகிவிட்டதுன்னு அர்த்தமா. 3 தலாக்குன்னா ஒரு தலாக்கு விடணும், அப்புறமேலே சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழவில்லாட்டி ஒரு தலாக்கு கூட பிரிஞ்சு இருந்துக்கிறேன்னு. அவ விரும்பினா வேற கல்யாணம் பண்ணிட்டு போனா, விரும்பலன்னா இவனே கல்யாணம் பண்ணிக்கலாம், 2 பேரும் சம்மந்தப்பட்டா. இப்படி இருக்கிற ஒரு மார்க்கத்தில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா தலாக் 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 என்று சொன்னால் 3 வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டான் அப்படின்னு இன்னைக்கு மதுஹப் கிதாபுகள்ல இருக்கிறது. இப்படி இருந்தா என்ன ஆகும், புருஷங்காரன் கோவத்துல தலாக் தலாக் தலாக்ன்றான்னு வைங்க, முடிஞ்சு பினிஷ் எப்படிங்கிறாங்க மதுஹப்ல. இப்ப இதுல நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கும் பொழுது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. கான தலாக்கு சலாசு, 3 தலாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் ரசூலுல்லாஹ்வுடைய இன்னமாயு அத்து வாஹிதா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமருடைய ஆட்சியின் முதல் 2 ஆண்டுகளிலேயும் இன்னமாயு அத்து வாஹிதா, ஒரு தலாக்கு தான். எது, ஒருத்த மனைவிட்ட தலாக்கு தலாக்கு தலாக்குங்கிறான். இவன் 3 தலாக்கு விடல, ஒரு தலாக்கு தான் விட்டுருக்கான், சேர்ந்துக்கலாம். முத்தலாக்கு கிடையாது. முத்தலாக்குங்கிற கான்செப்ட் ஒரு தடவை சொல்ல முடியாது. இது நபிகள் காலத்தில் இப்படித்தான் இருந்தது அப்படின்னு முஸ்லிம் உள்ள இருக்கிறது. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு நடைமுறை இருந்திருக்கு, அதுக்கு மாத்தமா 3 தலாக்குனா 3 ஆயிடுச்சுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க பாருங்க மதுஹப்ல. இவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், லா துஹர்ரிமு தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் ஹலால் ஆக்குனே ஹராம் ஆக்காதங்கறான். அந்த 3 தடவை தலாக்குன்னு சொன்ன பிறகு அல்லாஹ் ஹலால் ஆக்குறான், சேரலாம் 2 பேரும். இவன் என்ன செய்யறாங்க, முடிஞ்சு எல்லாம் அப்படிங்கிறாங்க. அப்ப கணவன் மனைவி மொத்தமா பிரிச்சு வச்சிடறாங்க. ஒரு கோவத்துல சொன்னா கூட அஜத்துல பத்துவா கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. ஜமாத்துல கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. அப்புறமேல வருத்தப்படுறாங்க, ஆஹா தெரியாதனமா சொல்லிட்டோமே, மனைவியுடைய அருமை இவனுக்கு தெரியுது, இவனுடைய அருமை மனைவிக்கு தெரிகிறது, சேர விரும்புகிறார்கள், மார்க்கப்படி சேர வாய்ப்பு இருக்கிறது, அனுமதி இருக்கிறது, மதுஹப்படி இல்லை. அப்ப நீங்கள் பண்ண இந்த கிறுக்குத்தனத்தினால இப்ப கேவலப்பட்டு நின்றுட்டு இருக்கணும். ஆளால் கேள்வி கேட்கிறாங்க, முத்தல தலாக்கு மார்க்கத்தில் உண்டு, அறிவுபூர்வமான மார்க்கம். தலாக்கு இல்லாட்டி என்ன ஆகும் அதை யோசிக்கணும். இந்த தலாக்குங்கிற ஒண்ணு இல்லைன்னு வைங்க, என்ன செய்ய, பொது சட்டம். அது என்ன சட்டம், அதாவது நமக்கு இப்போ கணவனுக்கு மனைவியை பிடிக்காட்டாலும் மனைவிக்கு கணவனை பிடிக்காட்டாலும் நம்மளா பேசி ஜமாத்தில் முடிச்சுக்கிற கூடாதான். வேற என்ன பண்ணனே, கோர்ட்டில் வழக்கு போடணுமா. மனைவிக்கு புருஷனை பிடிக்கலான்னு வைங்களேன், அவ கோர்ட்டில் போய் என் கணவனை எனக்கு பிடிக்கவில்லை, எனக்கு விவாகரத்து தாருங்கள் அப்படின்னு வழக்கு போடணும். வழக்கு போட்டால் என்ன நடக்கும் தெரியுமா, வழக்கு போட்டு பேப்பர் வாங்கி வச்சுக்கிறவாங்களா, 1ஆம் தேதிக்கு வழக்கு போட்டேன்னு வைங்க, நீதிபதி என்ன செய்வார், வாங்கி உனக்கு 15ஆம் தேதி வாய் தான் பாரு, ஒன்று விசாரிக்கலாம் மாட்டாரு, அந்த பேப்பர் படிக்கவும் மாட்டாரு, அந்த மனுவை எடுத்து வச்சு என்ன செய்வாரு,
உங்க 2 பேருக்கும் 15ஆம் தேதி போட்டிருக்கு அப்படின்றாரு. 15 நாளைக்கு இவர் மர போய் நிக்கணுங்க, கையை கட்டி என்ன செய்யணும், நீதி வைக்க முன்னாடி நிக்கணும். அன்னைக்கு ஏதாவது விசாரிப்பானான்னு கேட்டா அன்னைக்கு என்ன செய்வான், பிப்ரவரி 1ஆம் தேதி போட்டிருக்கு போ அப்படின்றான். 15 நாள் தள்ளி பிப்ரவரி 1க்கு போனீங்கன்னு வைங்க, அப்போது விசாரிப்பானா? விசாரிக்க மாட்டான். யார் வந்திருக்கா, இப்ராஹிம் அமீனாவா, உங்களுக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி வாங்க அப்படிமா. அடுத்த 30ஆம் தேதி பண்ணின்னு வைங்களேன், யார் இப்ராஹிம் அமீனாவா, நீங்க அடுத்த மாதம் 1ஆம் தேதி வாங்க. இப்படி ஒரு வருஷத்துக்கு 24 தடவை வாய்தா போட்டு விட்டுருவாங்க. 15 நாளைக்கு கூட கோர்ட்டுக்கு போகணும், விசாரிக்கவும் மாட்டான், என்னன்னு கேட்கவும் மாட்டான். வழக்கு என்ன அவ்வளவு இருக்குமே, எப்ப விசாரிக்கிறது? விசாரணைக்கு எடுத்துக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும், கோர்ட்டுக்கு போயிட்டு வரணும். 15 நாளைக்கு ஒருக்கா போயிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன செய்யணும், போயிட்டு போவாட்டாலும் குட்டுறோம், இப்படி வேறண்டு போட்டுருவான், கைது பண்ண சொல்லிடுவான். போயிட்டு வரணும். போயிட்டு அங்கே நின்று ஐயா கையை கட்டி நின்றுட்டு நம்ம மனு எப்போ வருதுன்னு பார்த்து அன்னைக்கு வியாபாரத்தை விட்டு தொழிலை விட்டு எல்லாத்தையும் விட்டு காலையில் போனால் சாயந்தரம் தான் 1 மணி, காலிலேருந்து நிற்க வேண்டியிருக்கு. நம்ம மனு 48ஆவது மனுனா 48 வரைக்கும் காத்துட்டணும். நம்ம மனு 230னா சாயந்தரம் அசராயி மகரிபாயிரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணி நின்றுட்டு நீ 15ஆம் தேதிக்கு வா இப்படிம்பாங்க. இப்படி சொன்னவனே 1 வருஷம் ஆச்சா, அப்பவும் விசாரணைக்கு வராது. 2 வருஷம் ஆச்சா, அப்பவும் விசாரணைக்கு வராது. அட பொண்டாட்டிக்கு புருஷன் பிடிக்கல, இவன் சரியில்லை, ஒரு ஆண்மே இல்லாதவனா இருக்கிறான், அவளுக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா அது உடனே கிடைச்சா தானே அது வாழ்க்கை. தவறான வழிக்கு போகாம இருப்பதா இருந்தா சட்டுப்பட்டு முடிக்கணுமா இல்லையா? அவன் என்ன செய்யணும், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 7 வருஷம்லாம் ஆயிரும். 7 வருஷம் வரைக்கும் என்ன என்னத்துக்கு மனு கொடுத்தா, அந்த 7 வருஷம் வரைக்கும் இந்த வக்கீலுக்கு பீஸ் கொடுத்து சாவணும். வக்கீலுக்கு என்ன செய்யணும், பீஸை கொடுக்கணும். அந்த வக்கீலுக்கு போய் பிடிக்கிறாங்க பாருங்க, அந்த வக்கீல் கணக்கு பண்ண பார்ப்பான். விவாகரத்து கேட்ட பொண்ணா இருக்கிறதுனால அவன் வேற மாதிரியாக என்ன செய்வாங்க, அப்படிலாம் நடக்கும், கோர்ட்டில் நடக்குது. விவாகரத்துன்னு போறதுனால பலவிதமாக நம்மளை சீண்டுவது, நம்மளை ஒரு மாதிரியா பார்ப்பது, அந்த மாதிரியான ஒரு மிரட்டல் பண்ணுவதெல்லாம் நடக்கும். 7 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய விவாகரத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டு போயிட்டு வாங்குவாங்க. அப்ப இவன் என்ன செய்வான், 7 வருஷத்துக்கு வரைக்கும் இதை காத்துக்கிட்டு இருக்கணும். அப்ப என்ன செய்வோம், சாப்பாட்டில் விஷத்தை வச்சு காலி பண்ணிடுவோம். அப்படிதான் நடக்கு. கள்ளக்காதலோடு சேர்ந்து பொண்டாடி கேரி புருஷனை கொள்றான்னு வருதுங்க. உன் சட்டம் அப்படி இருக்குது. உன் புருஷனை பிடிக்கலன்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனேன். அவனை யாரு பிடிக்கலன்னு வேணான்னு சொல்லிவிட்டு யாரு பிடிச்ச கல்யாணம் பண்ணி சட்டப்படி ஹலாலா போயிரும்ல. நீனும் உசுரோட இருப்ப, அவனும் உசுரோட இருப்ப, இவனும் 3 உசுரோட இருப்ப, இல்லை ஜெயிலுக்கு போக தேவையில்லையில, யாருக்கு ரிஸ்க் இல்லை. இவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை நினைச்சுவாங்கன்னா, நான் 7ங்கிறது பெரும்பாலும் கொடுக்குற சொல்றேன். ஒரு கேஸ்ல 70 வருஷம் கழிச்சு தீர்ப்பளிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் தான் தலாக்கு கேஸ் போனோம்னா எத்தனை வருஷம், ஒரு 25 வயதுல போடான்னு வைய, 95 வயதுல உனக்கு தலாக்குன்னா 95 எந்த தலாக்கு அது? 95 70 வருஷம் கழிச்செல்லாம் இதை கொண்டாந்து திணிக்கணுமா? என்ன செய்ய போறாங்களாம், வாங்க புதுச்சு விஷயத்துக்கு வாங்க. அதுக்கு தான் பொண்டாட்டிய புருஷன் எது கொள்றான், விவாகரத்து கேட்கறான். பொண்டாட்டி பிடிக்கலன்னு வந்துருச்சு, பொண்டாட்டி தேவை ஒரு ஆம்பளைக்கு இருக்கா இல்லையா? அறவே செட் ஆகாதுன்னு முடிவான பிறகு முயற்சி எல்லாம் பண்ணி சேர முடியாதுன்னு ஆன பிறகு என்ன வரும், ஒரு பெரிய என்னன்னு ஒரு நிலை வரும். அப்படி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான், ஜமாத்தில் சொல்லி முடிச்சோம்னா அதுக்குரிய முறைப்படி நான் நஷ்டம் எல்லாம் வாங்கி தரணும், அது தனி சட்டம் இருக்கிறது. அப்படி செய்யற விட்டுவிட்டு கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும், அவங்க புருஷங்காரன் யோசிக்கிறான். இப்போ இந்த பொண்டாட்டி வேணான்னு சொல்லி நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா 70 வருஷம் நாளாகும், 50 வருஷம் நாளாகும், 40 வருஷம் நாளாகும். நம்ம தொழிலை போட 15 நாளைக்கு ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வர இருக்கணும், வக்கீலுக்கு வேற பீஸ் கொடுத்து ஆகணும், இது வேற ரிஸ்கான வேலைகள்லாம் இருக்கிறது. இதுக்கு அப்புறமேல ஆரத்து வாங்கிட்டு வர்றதுக்கு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டுருவாங்க. ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. அப்ப ஸ்டவ் வெடித்து கிளவி என்னைக்கா செத்துருக்கா, இளம்பெண் தான் சாவுவாய. இளம்பெண்ணை பிடிக்கலன்னு அந்த புருஷங்காரன் கொடூரமானவன் என்ன செய்யறான்னு கேட்டா, தலாக்கு சட்டம் கடுமையா இருக்கிற சமுதாயங்கள்ல ஸ்டவ் வெடிச்சு சாவுனான். முஸ்லீம் யாரும் சாவுறது இல்லை. யார் இந்த பொது சிவில் சட்டம் அங்க போயிட்டு முட்டிட்டு இருக்கிறானோ அங்கதான் ஸ்டவ் வெடித்து சாவுது எல்லாமே. இங்க என்ன செய்யறான், பிடிக்கிட்டு விட்டு உசுரோட விட்டு போ, கொலைதான் பண்ணுவாங்கிற அளவுக்கு ஒருத்தன் போயிடுவானே. ஆனால் உயிரோட இருந்து வேற ஒரு வாழ்க்கை தேடிக்கிற வேண்டியதானே. அப்ப அந்த அளவுக்கு வஞ்சம் பிடிச்சவனா இருந்தால் இப்படி செஞ்சிடறான். அல்லது பேருக்கு என்ன செய்யறான், பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு பப்பாட்டி ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வரவே மாட்டேங்கிறான். அது விவாகரத்தும் தரமாட்டேன், வாழ்க்கையும் தரமாட்டேன், உன்ட்ட வரவும் மாட்டேன், நான் ஏன் தேவைக்கு பப்பாட்டி வச்சுக்கிறோமா. இப்ப என்ன செய்வேன், இவங்க சட்டம் அதைத்தான் உண்டாக்கி இருக்கிறது, அதை கொண்டா திணிக்க போறாங்களாம். பெண்களுக்கு அநீதி இலைக்கு தான் இது தலாக்கு, அநீதி இலைக்கு தான்.
இவங்க இது எத்தனை நீதி கொலையில் கொண்டே ஒன்று சொன்ன பொம்பளையில போய் விவகாரத்து பண்ணின்னு வைங்களேன், குறுக்கு விசாரணை அசிங்க அசிங்கமாக கேட்பாங்க. இவர் ஆண்மை இல்லைன்னு ஒரு கேஸை போட்டேன்னு வைங்க, சும்மா கேஸை போட்டு வந்துட முடியுமா? ஆண்மை இல்லைன்னா எப்படி? எங்க அவ்வளோ ஆம்பளைலாம் இருக்கும் பொழுது வக்கீல் கேட்பான், அவங்களுடைய அவன் தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை பண்ணுவான். ஆம்பளை இல்லை ஆண்மை இல்லைன்னா இப்படி, ஆண்மை இல்லைங்க எப்படி நடக்குங்க? பொம்பளைக்கு ஏழ்மை இதெல்லாம் இவ்வளவு அசிங்கப்படுத்தி கற்பழிச்சு பட்ட கூட கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறா. ஏன் அதை கேட்பானு கோர்ட்ல? இந்த நாசமத்த கோர்ட்ல என்ன கேள்வி கேட்பானுவ? கற்பழிக்கப்பட்டான்னு சொன்னா அதை விட்டுறாம எப்படி கற்பழிக்கப்பட்டான் அது அதெல்லாம் வரைக்கும் சொல்லுவாங்க. அதையெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டி முதல்ல என்ன செஞ்சான், ரெண்டாவது என்ன செஞ்சான்லாம் கேட்பானுவோம். இதுக்கு பயந்துட்டு எவனுமே கோர்ட்டுக்கு போறது எந்த பொம்பளையும் போக மாட்டேங்கிறான். அப்ப இந்த கோர்ட்ல கொண்டு நிப்பாட்டி கேவலப்படுத்தி எங்களுடைய விவாகரத்து தரணும்னு சொல்றீங்க, இதை நாங்கள் ஏத்துக்கணுமா? அவ்வளவு அற்புதமான கண்ணியமான ஜமாத்தில் வச்சு பேசுறோம். டைவர்ஸன் தூக்கி எறிஞ்சுன்னு போயிட முடியாது. கணவனுடைய சக்திக்கு தகுந்தவாறு மனைவிக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கணும், இழப்பீடு வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரியான சட்டங்கள் இவ்வளவு அற்புதமான ஒரு சட்டமா இருக்கிறது. இந்த சட்டத்தை மாற்றணும்ன்றான். மேட்ரு என்ன? இப்ப அழகான சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த முத்தலாக்குங்கிற இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இவங்க சட்டம் ஆக்குனதுனால இப்படி ஒரு சங்கடத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து சுமந்துக்கிட்டு கிடக்கிறோம். இப்ப பாயிண்ட் என்ன தெரியுமா? இப்ப அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு நீ ஏன் செஞ்ச? அதான் கேள்வி. முத்தலாக்குங்கிறது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, 3 தலாக்கெல்லாம் சொல்ல முடியாது. அது என்ன நீங்க சட்டமாக்குறீங்க? உங்களுக்கு சொன்ன யார்? அதிகாரம் யாரா கொடுத்தது? அப்ப இந்த மார்க்கு சொந்தக்காரன் நீனா? நபிகள் நாயகம் காலத்துல ஒண்ணு இருக்குன்னு தெளிவா தெரியுது, அது கடந்துட்டு போகுதுங்க. நாங்க இப்படித்தாங்க செய்வோம். என்ன அர்த்தம் கேட்டா, உமர் சொன்னார், உஸ்மான் சொன்னாருங்கிறான். அப்ப உமர் உஸ்மான்லாம் நபி தோழர்கள் தான், ரசூலுல்லாஹ்வோட பெரிய ஆட்களா? நபிகள் நாயகத்தோட பெரிய ஆட்களா அவங்கெல்லாம்? அவங்கெல்லாம் வஹி வந்துச்சா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொன்னார்கள், அதை ஏத்துட்டு போவியா? அப்ப இவங்களா மார்க்கத்தில் உள்ள ஒன்றை கேவலப்படுத்துறது ஒரு காரணம். இன்னும் சொல்ல போனா இந்த அல்லாஹ் தான் மார்க்கத்துக்கு எஜமான்ங்கிறத விட்டதுனால வந்து இன்னொன்னு கவனிங்க. 3 வழக்கு போடப்பட்டிருக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த தலாக்கு சம்பந்தமா. 2 வழக்கு இந்த முத்தலாக்கு மேட்ராச்சா. 3வது வழக்கு என்ன தெரியுமா? ஒரு அம்மா வழக்கு போடுது. என்ன வழக்குன்னு கேட்டா, ஒரு நாள் என் புருஷன் போன் வந்துச்சு, போனை எடுத்தேன், தலாக் தலாக் தலாக்குன்னு கை வச்சுட்டான். போன்ல தலாக்கு. எங்க வெளிநாட்டில் இருந்து பொண்டாட்டிக்கு வெளிநாட்டில் இருந்து கொண்டு அட நாய் தலாக்குன்னா வாழும் போது பஞ்சாயத்து பிரச்சனை தலாக்குன்னு அர்த்தம் இருக்கு. நீ எங்கேயே இருக்க எங்கேயே இருக்கிறா, 2 பேரும் சேர்ந்து இருக்கவும் இல்லை, சகராறு வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை, அவசரமா போன்ல சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியமும் ஏற்படவும் இல்லை. இந்த கிறுக்கு பையன் நினைஞ்சிருக்கிறான், வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு போன்ல சொன்னா தலாக் தலாக் தலாக். உடனே இந்த அம்மா அஜர்த்து போய் கேட்டிருக்கு, என்னம்மா அஜர்த்து இந்த மாதிரி சொல்றாருன்னு. சொல்லிட்டார்ல, 3 சொல்லிட்டார்ல, முடிஞ்சு மேலாம். இவன் அஜர்த்து ஜமாத்தில் போகுது. அந்த அம்மா அஜர்த்து சொல்லிட்டார்ல, 10 கொடுத்துட்ற மாதிரி என்ன நீங்க சேர முடியாது, முடிஞ்சு வச்சுக்கத, நீங்க பொண்டாட்டிங்களா ஒரு புருஷன் இல்லை போங்கட்டாங்க. அதுக்கு எதிராக நம்ம கேஸ் போட்டிருக்கு. 3 கேஸில் அது ஒரு கேஸ். எது கேஸ்? போன்ல தலாக்கு. ஏன்டா போன்ல தலாக்கு, எஸ்எம்எஸ் தலாக்கு, வாட்ஸ்அப் தலாக்கு, மின்னஞ்சல்ல தலாக்கு, இமெயில தலாக்கு, தபால்ல தலாக்கு எழுதி அனுப்புவாங்க. இது மார்க்கத்தில் உண்டா? மார்க்கம் என்ன சொல்லுது? தலாக்குன்னு சொன்னா, பிடிக்கல என்று சொன்னா சும்மா எங்கே உட்கார்ந்து சொல்ல முடியாது. 2 சாட்சிகளை வைத்துக்கொண்டு அந்த சாட்சிகளுக்கு முன்னாடி ஜமாத்துக்கு முன்னாடி சொல்லணும். ஏன் நஷ்டம் வாங்கி தர வேண்டியிருக்கு ஜமாத்துல? 2 சாட்சி இருக்கணும். அந்த சாட்சி எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கணும். எந்த எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? இந்த புருஷனுக்கு அவளுக்குள்ள விவகாரம் தெரிஞ்சிருக்கணும். முறைப்படி எல்லாம் அந்த தலாக்குக்கு முன்னாடி அறிவுரைலாம் சொல்லப்பட்டுச்சா, நடுவர்கள் வச்சு பேசி வார்த்தை நடந்துச்சா, அதுக்கு பிறகு ஒத்து வரலையா, அதுக்கு பிறகு தான் இவன் கூடுறானா, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் சாட்சியா இருக்க முடியும். அப்ப 2 சாட்சிகள் முன்னிலையில் வைத்து சொல்லணும்னு சொல்ற ஒரு விஷயத்தை தபால்ல கொடுத்தா சாட்சி ஆகுமா? அது போன்ல சொன்னா சாட்சி ஆகுமா? அப்ப இது மாதிரியான கிறுக்குத்தனமான அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அந்த தலாக் விஷயத்தான் சொல்லி காட்டுறான். லா தத்தகிது ஆயாத்தில்லாஹி ஹுசுவா. அட என்னுடைய வசனங்களை சட்டங்களை கேலி ஆக்கிறாதேடாங்கிறான் அல்லாஹ். தலாக்கு சட்டத்தெல்லாம் சொல்றான். தலாக்கு சட்டத்தை சொல்லிவிட்டு என்னுடைய சட்டங்களை நீங்கள் கேலி கூத்தாக்கிறாதேங்கிறான். இவன் கேலி கூத்தாக்கிட்டு இருக்கிறான். எஸ்எம்எஸ் தலாக்கு, அது மாதிரி வாட்ஸ்அப் வீடியோ கான்பரன்ஸ் தலாக்கு. இவர் கேமரா போட்டு இங்கே உட்காந்துருவாரு, பொன்னாடி அங்கே இருக்கும், இவங்க உட்காந்து உன்னை வந்து நான் தலாக்கு சொல்றாங்கிறான். இது எப்படி தலாக்காவும்? வீடியோ கான்பரன்ஸ் 2 பேரும் பார்த்தாலும் அது என்ன நிலையில் இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலுமா? நான் தலாக்குன்னு சொல்றேன், என்னை சுற்றி பின்னாடி அவங்களுக்கு துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருப்பான், நான் தலாக்குன்னு சொல்லியிருப்பேன், அது சட்டமாயிருமா? அப்ப நேருக்கு நேரம் இருந்தா தான் யதார்த்தமான விஷயம் விளங்குமே தவிர எங்கேயே இருந்துட்டு வீடியோவில் பார்த்து சொன்னா கூட செல்லாது. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இவங்க இஷ்டத்துக்கு என்னத்தையாவது சொல்ல போய் நம்ம இவங்க சேர்த்துக்கிட்டு இவங்களுக்காக பதில் கொடுக்க வேண்டிய நிலைக்கு நம்ம ஆளாகிறோம்.
அப்ப மேற்று என்ன, அல்லாஹ் சொன்னதை தாண்டி போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இழிவை, அவமானத்தை, சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறான். அதை பார்க்கிறோம். அடுத்ததா பாருங்க, இன்னொரு எல்லாம் கேட்கிறான், குல் நபிகள் நீங்க கேளுங்கள், மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லத்தி அஹ்ரஜல் இபாதி, தன் அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹ் உற்பத்தி செய்திருக்கிற, பூமியிலிருந்து உற்பத்தி செய்திருக்கிற ஜீனா, கவர்ச்சியான அழகான பொருள்களை எல்லாம் ஹராமாக்கினவன் யாரு? ஓ தையிபாத்தி மின ரிஸ்கி, தூய்மையான உணவுகளை எல்லாம் ஹராமாக்குறவன் யார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அப்ப இதெல்லாம் என்ன விளங்குதுன்னு கேட்டா, மார்க்கங்கிற பேர்ல நான் சொன்ன அவ்வளவுதான், என் தூதர் சொன்ன அவ்வளவுதான், அவன் சொன்னா இவன் சொன்னாங்கிற விளையாட்டு வச்சுக்கிறாது. விளங்குதா இல்லையா? அவன் சொன்னா யாராவே இருக்கட்டும், அந்த விளையாட்டு வச்சுக்கிற கூடாது. இதுதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா வஹுவ ரத்துன், எனது கட்டளை இல்லாமல் ஒரு அமலை நீங்கள் செய்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை நீங்கள் செய்தால் ஃபஹுவ ரத்துன், அது இறைவனால் நிராகரிக்கப்படும், தூக்கி மூஞ்சில வீசிடுவான்ல. ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை நீங்களா செஞ்சீங்கன்னு வைய, அது என்னவாயிரும், அது ரத்து செய்யப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவனாவது உண்டாக்குவானேயானால் அதுவும் அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படும். இதை விளங்கி இருந்தா இன்னைக்கு மார்க்கத்தின் பெயரால் உள்ள அனாச்சாரம் நடக்குமா? ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அது என்ன உடல்நிலை என்னன்னு யாருக்கும் தெரியாது, நம்ம பேசவும் தேவையில்லை. உடல்நிலை சரியில்லைங்கிற மட்டும் தெரிஞ்சா போதும். வழங்குதா? ஒரு நோயாளி அவராக சொல்ல விரும்பாட்டி அறிந்து கொள்ள வேண்டும், ஆர்வப்பட தேவை கிடையாது. உடம்பு சரியில்லை. இப்படி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அவங்களுக்காக நம்ம துவா செய்யலாமான்னா யாருக்காவனும் செய்யலாம். துவா என்பது முஸ்லீமுக்கு தான் செய்ய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ராமசாமி இருக்காரு, அவருக்கு பண கஷ்டம் இருக்கேங்கிறாரு, இறைவா அவர் கஷ்டத்தை போக்குன்னு கேட்கலாம். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கந்தசாமி நோயாளியா இருக்காரு, இறைவா அவருக்கு நோயை குணமாக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்ப முஸ்லீமுக்கு துவா செய்யற மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம்? துவா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. என்ன துவா செய்யக்கூடாது? இறைவா அவருக்கு சொர்க்கத்தை கொடுன்னு கேட்டக்கூடாது. ஏன்? சொர்க்கம் அந்த கிடையாது டிக்ளேர் பண்ணிட்டான். இறைவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு தான் சொர்க்கமே தவிர உலகத்துடைய விஷயங்களை கேட்கலாம். அவரே நம்பல, அவருக்கு நீ சொர்க்கத்தை கேட்க போறிய? நம்ம முதலமைச்சரோ முன்னாள் முதலமைச்சரோ சொர்க்கத்தை அவர் நம்பல, நம்ம நம்புற சொர்க்கத்தை அவர் நம்பவில்லை. அவங்களுக்கு போய் அதை போய் கேட்க தேவையில்லை. என்ன கேட்கலாம்? இறைவா கருணாநிதி அவர்களுக்கு குணமாக்கு, ஜெயலலிதா அவர்களுக்கு குணமாக்கு, ராகுல் காந்தி குணமாக்கு, நீங்க விரும்பினா என்ன செய்யலாம்? அவருக்கு குணமாக நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா யாரும் யாருக்காக வேண்டியும் துவா செய்யலாம். அப்துல் கார் கேட்கிற மாதிரி கேட்கலாம். இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம், தாராளமா செய்யலாம். அதே நேரத்தில் இப்ப உடம்பு சரியில்லைன்னு என்ன செய்யறாங்க? அப்போலோ ஆஸ்பத்திரி நின்றுக்கிட்டு ஜெயலலிதா படத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு பார்த்தியா போறாங்க. அடே, ஒரு துவா செய்யறதுக்கு அனுமதி இருக்குன்னா துவா செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு என்ன செய்யறாங்க? மார்க்கத்தில் இஷ்டத்துக்கு எவன்லாம் செய்யலாம் நீங்க விட்டீங்கன்னா எங்க கொண்டு விடு? ஜெயலலிதா படத்தை வணங்குற மாதிரி ஜெயலலிதா படத்தை கொண்டு வச்சு ஆளாள் கையில் வச்சுட்டு இருக்காங்க. இவன் துவா செய்யறது அம்மா பார்த்து கேட்கறான், நல்லா பார்த்து கேட்கறான்னு தெரிய மாட்டேங்குது. ஏத்தாப்புல அம்மா படம் கையை யாழ்லாங்கிறான், இவன் யாழ்லான்னு அம்மா கூப்பிடுறான்னா என்ன தெரியல. இந்த மாதிரி உருவப்படங்களை வைத்துக்கொண்டு இப்படியாக ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி நின்று ஒன்று செய்வது நமக்கே தெரியுது, நடிப்புக்கு செய்யறாங்க. இவன் ஜெயலலிதாவுக்கு அக்கறை துவா செய்யறா இருந்தா யாருக்கும் தெரியாம செஞ்சு போயிடலாம். யாருக்கும் தெரியாம செய்யறது தான் எல்லாம் ஏத்துக்கிறவான்னு இருக்கு மார்க்கத்தில். அதனால தௌஹீத் ஜமாத் மட்டும் ஆஸ்பத்திரி போகவே இல்லை, எல்லாம் போய் ஆஸ்பத்திரி விசாரிச்சுட்டு வர்றாங்க. அம்மா விசாரிக்கல, எல்லாம் ஆஸ்பத்திரியை நான் விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அனைவரும் போய் என்ன செய்யறாங்க? ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஆஸ்பத்திரி நல்லா இருக்கிறியா என்று கேட்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள். அம்மா போய் ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி தெரியல. நாம தௌஹீத் ஜமாத் மட்டும் போல, ஏன் போகல? தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவர்களுக்கு அபிமானம் இருந்து அவங்க துவா செஞ்சுக்கிடுவாங்க. யாரெல்லாம் உங்களுக்கு குணமாக்கு, அவங்க சில நன்மை செய்தால் நம்ம நினைச்சோமே ஆனால் துவா செய்து கொள்ளலாம். அதுக்கு அனுமதி இருக்கிறது. அது லஹருல் கைப்புல அவருக்கு தெரியாத விதத்தில் துவா செய்வது தான் இறைவன்றை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக ஹதீசுகள் இருக்கிறது. இவங்க அரசியலுக்காக வேண்டி நாளைக்கு போய் வார்டு சீட்டில் நிற்கிறதுக்காக வேண்டி நான் தான் துவா செஞ்சாங்க. இந்த இருக்கு படம், நான் தான் உங்களுக்கு துவா செஞ்சேன் அப்போல வாசல்ல, இதுக்காக வேண்டி போனது துவா செய்யறதுக்காக போனாங்க. துவா செய்யறதுக்கு போக கிடையாது. இவன் அப்படி செஞ்சுட்டானா இன்னொருத்தர் என்ன செஞ்சாங்க? இது பத்தலைன்னு சொல்லிட்டு அம்மாவுக்காக வேண்டி அப்போலோ ஆஸ்பத்திரியில் 3 நாளைக்கு நோன்பு இருக்கிறாங்க. 3 நாள் நோம்பு. ஏன் நீ இப்போ நோம்பு உண்டாக்கி வச்ச? நீ குரான்ல உள்ளதா மார்க்க, ஹதீஸ்ல மார்க்க உண்டாகி இருக்குமா? நீ பராத்து நோம்பு இஷ்டத்துக்கு உண்டாக்குன, மேராஜ் நோம்பு புதுசு புதுசாக உண்டாக்குன, வாயில நாவூர் ஆண்டவருக்கு நோம்புன்னு வச்ச, 16 செய்யதுக்கு நோம்பு வைக்கலான்னு சொன்னேன்.
அப்ப இந்த மாதிரியான நோன்புகள்லாம் புதுசு புதுசா நீ உண்டாக்க போய் என்னச்சு, எத்தனை நோம்புல இது நடந்துட்டு போகுது. முழுக்க நினைஞ்சோன்னு முக்காடு எதுக்குன்னு, நனையாம இருக்கிறவங்க முக்காடு போட்டுடலாம். முழுசா நினைஞ்சது அப்படின்னு முக்காடு என்ன, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு, ஜானு போனா என்ன முளம் போனா என்ன, தலைக்கு மேல வெள்ளம் போட்டு ஆள் அவுட்டு, இல்ல உருச்சான் தான் போச்சு, ஒரு முளம் தான் போச்சு, எவ்வளவு போனா ஆள் குளோஸ் தானடா. தலைக்கு மேல வெள்ளம் போனா எல்லாம் ஒண்ணு தானே, போயாச்சு, மார்க்கத்தை தாண்டியாச்சு, இஷ்டத்துக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் ஜெயலலிதாவுக்கு 3 நோம்பு போச்சா என்ன, வாஜ்பாய்க்கு 40 நோம்பு போச்சானா, எல்லாம் ஒண்ணுதான். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அப்போல வாசல் உட்காந்து காலையில இருந்து 6 மணிக்கு உட்காடுறாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டு இடையில வெளியே சாப்பிட்டு வருவாங்க. அது ஒரு விஷயம். நோம்பு வைக்கிறவன அரசியல் தானே பண்றான், இடையில பீடி குடிக்கிறவன் வெளியே போயிட்டு பீடியை குடிக்கிறானுவோ, வெளியே போய் சாப்பிட்டு வர்றாங்க, வந்து நோம்பாளி உட்காந்துக்கிறாங்க. அப்ப அல்லாவுக்கு செய்யற ஒரு இபாதத்தை அப்படி கேவலமாக்குறாங்க. இதுக்கு இந்த மாதிரிலாம் கெட்டது காரணம் என்ன, எல்லாம் கேலி பண்றாங்க. இப்ப நீங்க மட்டும் ஒழுங்கா இருந்தீங்க, இப்ப நீங்க கெட்டு போயிட்டீங்க. பேஸ்புக்கை பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் தான் ஒழுங்கா இருந்தீங்க, உங்களுக்கு என்ன அந்த நோய் அப்படின்னு கேட்கிற அளவு கேவலப்படுத்தி திரிறாங்க. இதுக்கு என்ன காரணம், பேசிக்க விட்டுட்டாங்க. மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தம். அல்ல அந்த மாதிரி நோயாளிக்கு 3 நோம்பு அப்போ ஆஸ்பத்திரி வைக்க சொல்லியிருக்கிறானா, அல்ல ஆஸ்பத்திரி நோயாளி இருப்பாரே ஆனால் அந்த இடத்துல போய் நின்று 3 நோம்பு வைக்கின்றா சொல்லியிருக்கிறானா, கூட்டமா டிக்ளேர் பண்ணி செய்ய சொல்லியிருக்கிறானா. ஒரு நேர்ச்சை பண்ணா கூட நீ பண்ணலாம், தப்பு இல்லை, நீ பண்ணி தனியா பண்ணீங்க. அப்போ ஒரு விஷயத்தை எப்படி டீல் பண்ணு அணுகாம அரசியல் ஆதாயத்துக்கு மற்றவர்கள் எப்படி மார்க்கத்தை பயன்படுத்துவார்கள் அந்த மாதிரி முஸ்லீம்ங்கிற பேர்ல பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் வாசலை திறந்தது எது, இந்த மார்க்கத்தில் எவனும் கை வைக்கலான்னு சொன்ன அந்த நம்பிக்கை தான் காரணம். எவனும் கை வைக்க முடியாது. இஸ்லாத்துல வந்து அல்லாஹ் சொன்னா தான் இஸ்லாம், ரசூல் சொன்னா தான் இஸ்லாம்னு உருவாக்கி இருந்தா இந்த என்ன அவனுக்கு வருமா, இந்த மாதிரி செஞ்சு இருப்பான். அம்மாடி இது எப்படி செய்யறது, இப்படியான ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாத, மார்க்கத்தில் விளையாடுறது நினைச்சிருப்பானா இல்லையா. இது ஒரு அடிப்படையை வழங்கிடணும். இதாச்சா. அடுத்து இன்னொரு விஷயம் அடுத்தபடி கவனிக்க வேண்டிய செய்யணும்னா, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்காங்கல்ல, அவங்க அல்லாஹ்வுடைய தூதர். தூதர்னா என்ன, முகமது ரசூலுல்லாஹ் மாநாடு போட்டிருக்கிறோம், அதுக்கு அர்த்தம் என்ன, அவங்க மார்க்கம்னு என்ன சொன்னாலும் அது வந்து அவங்களா சொன்னது இல்லை, அல்லாஹ் சொல்லி நமக்கு சொன்னது. ரசூல்னா தான் அர்த்தம். தூதர்னா என்ன அர்த்தம், நான் ஒருவரை தூதரை அனுப்புறேன்னு சொன்னா நான் சொல்வதைத்தான் அவர் போய் சொல்லுவார் மக்கள்கிட்ட. அவர் இஷ்டத்துக்கு போய் எதையா சொல்லுவார், ஏன்னா அவர் என்னுடைய தூதர் இருக்க மாட்டார். நான் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை தூதர் அனுப்புறேன்னு வைங்களேன், அவர் என்ன செய்யணும், நான் சொல்ற செய்தியை கொண்டு போய் அந்த இடத்துல சொல்லிட்டு வரணும். அப்ப முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன அர்த்தம், அவங்க கையில மடியில போட்டலாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றானோ அந்த மெசேஜை கூட்டாம குறைக்காம நமக்கு தரணும், அதான் தூதர் என்பவருடைய அர்த்தம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கம்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம்ங்க. மார்க்கம் இல்லாம எத்தனை காரியம் செஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. மார்க்கம் என்கிற சொல்லி நமக்கு செஞ்சாங்க பாருங்க, அதைத்தான் நம்ம மார்க்கத்தில் உள்ள இபாதத்தா எடுத்துக்கொள்வோமே தவிர மார்க்கம் இல்லாத செய்த காரியங்களை எல்லாம் அதை எடுத்துக்கொள்ள தேவையே கிடையாது. உதாரணமாக இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது அவங்க வந்து கோதுமை உணவு தான் சாப்பிட்டாங்க, சரியா. அரிசி அந்த நாட்டில் கிடையாது. நம்ம சோறு இட்லிலாம் ரசூலுல்லாஹ் பார்த்ததே கிடையாது. இட்லி தோசை சோறுலாம் அரிசி வேணும்ல, அரிசி எங்க கிடையாது தானே. கோதுமையில் உள்ள சில ரொட்டிகளை வந்து சாப்பிட்டுருக்காங்களே தவிர அரிசி சாப்பிட்டது இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோதுமை தான் சாப்பிட்டார்கள் என்ற காரணத்தினால் கோதுமை சாப்பிட்ற சுன்னத்துன்னு யாராவது சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ் கோதுமை உணவு சாப்பிட்டது நிஜம், ஆனால் கோதுமை சாப்பிட்ற சுன்னத்து கிடையாது. ஏன், அந்த கோதுமையை சாப்பிட்டது மார்க்கம் என்கிற அடிப்படையில் அவங்க செய்யல. 40 வயசுல நபி ஆகுறாங்க, 40 வயசுக்கு முன்னாடி கோதுமை சாப்பிடலையா? அப்ப நபி அடிப்படையில் செய்யல. நபி அடிப்படையில் செய்து இருந்தால் 40 வயசு வரைக்கும் கோதுமை தொடாம இருந்து நபியான பிறகு முகமதே கோதுமை சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தா தான் மார்க்கமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கோதுமை உணவை சாப்பிட்டது வந்து நபி என்கிற அடிப்படையில் அல்ல, ஊர் வழக்கம் என்ற அடிப்படையில் சாப்பிட்டார்கள். நபியாவதுக்கு முந்தியும் சாப்பிட்டார்கள், அவங்களுடைய எதிரிகளும் சாப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் தான் கோதுமை சாப்பிட்டாங்களா? அபூஜஹல் என்ன சாப்பிட்டான்? அவனை தான் சாப்பிட்டான். அந்த நாட்டில் என்ன உணவு கிடைத்ததோ அதை சாப்பிட்டார்களே தவிர நபி என்கிற அடிப்படையில் வஹி என்ற அடிப்படையில் சாப்பிடல. அதனால ரசூலுல்லாஹ் கோதுமை சாப்பிட்டாலும் அது சுன்னத்துன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன், இங்கே இருந்தா ரசூல் அரிசி சாப்பிட்டுருப்பாங்க, அங்கே இருந்தா கோதுமை சாப்பிட்டுருவாங்க. இப்படிதான் விளங்கிக்கணுமே தவிர மார்க்கம் உள்ள விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம பின்பற்றணும். ரசூலுல்லாஹ் இப்படி இருக்குது. ரசூலுல்லாஹ் பிரயாணம் பூரா எதில் போனாங்க? ஒட்டகத்தில் போனாங்க.
ஹஜ்ஜுக்கு எதில் போனாங்க? ஒட்டகத்தில் போனாங்க. ஒட்டகத்தில் ஹஜ்ஜில் போகிற சொன்னதாப்ப இப்போ ஃப்ளைட்டில் போகிறீங்க. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் போனாங்க. ஒட்டகத்தில் போனாங்கன்னா அந்த காலத்தில் இருந்த வாகனம் ஒட்டகம், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் நபி ஆகிறதுக்கு முன்னாடி ஒட்டகத்தில் போனாங்கல்ல. அப்போ நபினால அந்த ஒட்டகத்தில் ஏறலையில. ரசூலுல்லாஹ்வுடைய எதிரிகளும் ஒட்டகத்தில் போனாங்க. போருக்கு ரசூலுல்லாஹ்வும் போருக்கு ஒட்டகத்தில் போனாங்க. எதிரி கூட்டம் ஒட்டகத்தில் வந்தாங்க. அப்போ இது வகைக்கு சம்பந்தம் இல்லை, ஊர் பழக்கம், அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க ஒரு போர்வை போத்திக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சட்டையெல்லாம் கிடையாது. நம்ம சட்டை நீங்கள் பல ட்ரெஸ்லாம் போடுறீங்களே, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்தில் கிடையாது. இந்த ஆம்பளைங்க போடுற ட்ரெஸ், இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் அந்த காலத்தில் கிடையாது. என்ன செய்வாங்க? மேலே ஒரு போர்வை, கீழே ஒரு போர்வை போத்திக்கிடுவாங்க. அந்த காலத்தில் அவ்வளோதான் முடியும். இந்த மாதிரி தறிகள், நெய்கள், மிஷின்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தையல் மிஷின்லாம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் துணியை போர்த்தி கொள்வார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் துணியை போர்த்தி கொண்ட காரணத்தினால் நீங்கள் சட்டை போடுற தப்புன்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் துணியை தான் போத்துனாங்க. அந்த காலத்தில் அதான் இருந்துச்சு, போத்துக்கிட்டாங்க. இந்த காலத்தில் இருந்தால் அது செய்ய மாட்டாங்க. இப்படி விளங்கிக்கிறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு உஹது போரில் காயம் ஏற்பட்டுச்சு, ரத்தம் ஓடுது. ஒரு ஈச்சம்பாயை எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து பூசுறாங்க, ரத்தம் நின்று போச்சு. இப்போ நீங்கள் ஆக்சிடென்டாக சாம்பல் பூசலாமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்போ உள்ள வைத்தியம் இல்லாதனால செஞ்சுட்டாங்க. அது வகையில செஞ்சாங்க. யாருக்கு காயம் ஏற்பட்டாலும் சாம்பலை பூசுற அந்த காலத்து பழக்கம். அந்த காலத்து ஒரு வைத்திய முறையாக கருதி இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அதைத்தான் பூசினாங்க, எதிரிகள் அதைத்தான் பூசினாங்க. காயம் வந்தால் சாம்பலை பூசினா ரத்தம் நின்றும் அப்படின்னு ஒரு நாலேஜ் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்ப போய் கேட்டீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் போடாதீங்க அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லுவான். அப்ப அந்த காலத்தில் இருந்த வைத்தியத்தை செஞ்சதுனால அது மார்க்கமாகுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்கிற முறையில் எதை சொன்னார்களோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நபி இல்லாமல் எதாவது சொன்னார்களேயானால் அது ஒரு மார்க்கம் ஆகாது. இந்த அடிப்படை விளங்கி இருந்தோமே ஆனால் பெரியாரு, மகானு அவங்கெல்லாம் பின்பற்ற முடியுமா? ரசூலுல்லாஹ்வை இப்படி ரெண்டா பிரிக்கிறோமே, அப்ப எப்படி இமாமை பின்பற்றுறது? அப்ப எப்படி சஹாபாக்களை பின்பற்றுறது? அப்ப சஹாபாக்களுக்கு வஹி வருமா? அல்லாஹ்ட்ட இருந்து என்ன கூட்டம் வைக்கிறாங்க? ஓ, சஹாபாக்கள் பெரிய ஆளுக, இமாம்கள் பெரிய ஆளுக, அவங்கள தான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்களே. அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே நாம் இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறோம். ஒன்று வஹி, வஹியில் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை ஃபாலோ பண்ணணும். வஹி இல்லாமல் ஊர் வழக்கப்படி செய்தார்களே ஆனால் அது மார்க்கமாகாது. அப்ப ஊர் வழக்கம் என்கிற விஷயத்தில் அவங்க என்ன செய்திருந்தார்களோ அது நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரிக்கும் பொழுது, அப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் வஹி வருமா? அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வருமா? அவங்களை எப்படி பின்பற்றுது அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன செய்யறாங்க? இந்த மதுஹபுவாதிகள்லாம், இந்த தரிகாவாதிகள்லாம், இந்த சலபு கூட்டம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சில எதிர்கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அனைவருக்கும் ஆய்வு செய்ய அவங்க கேட்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற சொல்றீங்க, ஓகே. நாங்க சாதாரண பாமர மக்கள், குர்ஆனை போய் நாங்கள் எங்க போய் பார்க்கறது? ஹதீஸ் எங்க போய் பார்க்கறது? நாங்கள் ஆராய்ச்சி பண்ண இயலுமா? உங்கள்கிட்ட சொல்லுவாங்க எப்படி இந்த அஜர்த்துமார்கள்லாம் குர்ஆன் ஹதீஸ் படி போயிடாதீங்க. என்ன காரணம்? நீங்க எல்லாம் பாமர ஆளுக்க, பண்டிதர்கள் கிடையாது, உங்களுக்கெல்லாம் விளங்காது, சாதாரண மக்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற முடியாது. அதுக்காகத்தான் இமாம்கள் வகுத்து ஆய்வு பண்ணி நமக்கு அது சரியானதை புரிந்து நமக்கு எளிமையாக்கி தந்திருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸ்ங்கிறது கோதுமை மாவு மாதிரியா. இமாம்கள் தான் அதை அரைச்சி திருவி அல்லது தூசியெல்லாம் எடுத்துவிட்டு ரொட்டியை தட்டி உங்களுக்கு தர்றாங்களாம். அப்ப நீ போய் உனக்கு ரொட்டி சுட தெரியாத ஆள் போய்கிட்டு கோதுமையை தின்ற சரியா வருமா? குர்ஆன் ஹதீஸ் தான் பேசிக்கு, அது கோதுமை. ஆனா கோதுமையை எல்லாரும் போய் திங்க முடியுமா? சமைக்க தெரியணும். அதெல்லாம் சமைச்சு இமாம்கள் என்ன செய்யறாங்க? உங்களுக்கு அழகா சலிச்சு கழிச்சிட்டு ரொட்டி அவங்கள்ட்ட கொண்டா தந்திருக்கிறாங்க. அதனாலதான் குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் வேணாம், நமக்கு இமாம்களை பின்பற்றுவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, எல்லாரும் ஆய்வு செய்ய இயலாதுங்கிறான்ல, ஒருத்தருக்கு ஆய்வு செய்ய முடியாதான். சரி, ஆய்வு செய்ய முடியாதுங்கிறீங்கள, ஆய்வு செய்ய முடியல என்று சொன்னா இப்ப 4 மதுஹப் இருக்குங்கிறாங்க. ஷாபி, ஹனபி, மாலிகி, ஹம்பலி 4 இருக்குங்கிறான். 4இல் ஒன்றை பின்பற்ற வேணும்னு சொல்றான். இந்த 4இல் ஒன்றை பின்பற்றணும் என்பதற்கு ஆய்வு செய்யணுமா இல்லையா? 4இல் ஒன்றை மக்கள்கிட்ட என்ன சொல்றான்னா 4ல் ஏதாவது பின்பற்றுங்கிறான். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? இது சரியா, அது சரியா, ஹம்பலி சரியா, மாலிகி சரியான்னு ஆய்வு பண்ணதானே ஒன்று தேர்ந்தெடுக்க முடியும். ஆய்வு செய்ய 7 ஆண்டு கேட்கறான். 7 ஆண்டு கேட்டுவிட்டு 4ல் ஒன்று பின்பற்றுங்கிறான்.
ஒன்னை பின்பற்ற நீ சொன்னால் அந்த வாதம் சரியா நிற்கும். நீனே என்ன சொல்றேன்னு கேட்டா நாலில் ஒன்றை பின்பற்றணுங்கிற. நாலில் ஒன்றை பின்பற்றணும் என்று சொன்னா நாளை எடை பண்ணுமா இல்லையா? அவனை ஒத்துக்கிறான், மக்களுக்கு ஆய்வு செய்ய முடியும். ஷாஃபி, ஹனவி, மாலிகி, ஹம்பலி எல்லாம் பார்த்து விட்டு எனக்கு ஷாஃபி தான் சரி, எனக்கு ஹம்பலி தான் சரி, எனக்கு மாலிகி தான் சரி என்று மதுவோட ஆய்வு செய்து ஒரு மதுகபை தேர்ந்தெடுக்க முடியுமா? ஏண்டா அது முடியும்டா, ஏன்டா ஹதீஸ முடியாது? 4 மதுகபுல உன்னை பின்பற்ற முடியும் என்று சொன்னா ஏன் ஹதீஸ்ல பார்த்து ஆயத்துக்களை பார்த்து ஏன் முடிவுக்கு வர முடியாது? பொய் சொல்றாங்க. அது போக இப்ப எடுத்துக்கிறீங்களேன், பரேலவின்னு ஒருத்தன் இருக்கிறான், தேவபந்தின்னு இருக்கிறான், ஒருத்தன் பரேலவி கட்சியில் இருக்கிறான், ஒருத்தன் தேவபந்தி கட்சியில் இருக்கிறான். இது எப்படி இருக்கிற? ஏதோ ஒரு முடிவு பண்ணி தானே போயிருக்கிற. அவன் சொல்றதையும் கேட்கிற, இவன் சொல்றதையும் கேட்கிற. இது பிடிச்சிருந்தா பரேலவிக்கு போயிடுற. அது பரேலவின்னா கபர் வணங்கி, தேவபந்தினா கபர் வணக்கத்தை எதுக்குறவன். கபர் வணக்கத்தை எதுக்குறவன் ஒரு கூட்டம் இருக்கிறான் தேவபந்தின்னு. கபர் வணக்கம் சரின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கான் பரேலவின்னு. அதுக்கும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, இதுக்கும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிற நீ? அவங்க அர்த்தையும் வாங்குற, இவங்க அர்த்தையும் வாங்குற. வாங்கி பார்த்துட்டு நமக்கு பரேலவி தான் செட் ஆகிறோம், இவன் பரேலவியா போயிடுறான். நமக்கு தேவபந்து செட் ஆகும், அவன் தேவபந்தியா போயிடுறான். அப்ப என்ன வழங்குது? நீ தானே ஆய்வு பண்ற. ஆய்வு பண்ண இயலாதுங்கிற அப்புறம் ஏன் ஒருத்தன் பரேலவி ஏறுறது? அவ்வளவு பேர் பரேலவி ஏறி, அல்ல அவ்வளவு பேர் ஹனபி ஏறி, அவ்வளவு பேர் தேவபந்தி ஏறி இல்லாட்டி எல்லாரும் ஒண்ணுல இருந்து சொன்னா ஆய்வு பண்ண இயலன்னு சொல்லலாம். எத்தனை குரூப் இருக்கிறது? நக்சபந்தியாங்கிறான், சூரவதியாங்கிறான், சாதுலியாங்கிறான், காதிரியாங்கிறான், அதுக்காக தப்லீக்குங்கிறான், தப்லீக் எதிர்ப்புங்கிறான். இப்படி பல வகையா பிரிஞ்சு கிடந்துக்கிட்டு அதுல ஒன்றை சூஸ் பண்ணி எடுப்பாங்களாம். எதை எடுக்க மாட்டாங்களாம்? ஒருத்தன் ஹதீஸுங்கிறான், ஒருத்தன் ஹதீஸ் இல்லைங்கிறான். ஹதீஸை கண்டுபிடிக்க தெரியாது. அப்ப ஹதீஸ்ல உள்ளபடி பின்பற்றுறான் என்று சொல்வதை ஆய்வு எனக்கு இயலாது, கண்ட கண்ட குப்பையும் ஆராய்ச்சி பண்ணிடுவாங்கிறான். அப்ப மக்கள் ஆய்வு செய்ய முடியுமான்னு கேட்கறது நம்மளை ஏமாத்துறதுக்கு சொல்ற விஷயம் தானே தவிர இவங்களே ஆய்வு செய்யற நிலை தான் உங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. அடுத்ததா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்த வாதம், குர்ஆன் எந்த பாஷையில் இருக்கு? அரபியில் இருக்கிறது. ஹதீஸ் அரபியில் இருக்கு. உங்க தாய்மொழி அரபி இல்லை, உங்களுக்கு அரபி தெரியாது. அதை கொண்டாந்து போடுவாங்க. குர்ஆனை பின்பற்றான்னு சொன்னா, ஹதீஸை பின்பற்றான்னு சொன்னா இந்த அஜத்மார் என்ன பண்ணுவான்? ஏங்க குர்ஆனை உனக்கு பின்பற்றமா? உனக்கு அரபி தெரியுமா? குர்ஆனை வாசி உனக்கு அர்த்தம் புரியுமா? ஹதீஸை வாசி உனக்கு அர்த்தம் புரியுமா? அப்ப அரபியில் குர்ஆன் ஹதீஸ் இருக்கும் பொழுது அரபி தெரியாதவன் எப்படி அதை பின்பற்றுவது? அதுக்கு தான் இமாம்கள் அப்படிங்கிறான். குர்ஆன் ஹதீஸ் அரபியில் இருக்குதான், அதனால பின்பற்ற முடியலையா, அதனால இமாம்களை பின்பற்றுவாங்களாம் அப்படிங்கிறிய. சரி ஒத்துக்குருவோம், இமாம்களை பின்பற்றன்னு சொல்றீல. நீ சொல்ற 4 இமாமும் தமிழ்ல புத்தகம் எழுதுனாங்க. இவன் சொல்றது அந்த சாபி இமாம்ங்கிறானே, அவர் புத்தகம்லாம் எந்த பாஷையில் இருக்கு? அரபில தான் இருக்கு. அபு ஹனீஃபா இமாம்ங்கிறான், அவருடைய மதுஹபுடைய கிதாபுலாம் எதுல இருக்குது? அரபில இருக்கு. மாலிகி மதுஹப் கிதாபுலாம் அரபில தான் இருக்கு. ஹம்பலி கிதாபுலாம் அரபில தான் இருக்கு. அப்ப மதுஹபும் அரபிலான இருக்குது. அப்ப அதை பின்பற்ற சொல்ற? அப்ப நீ என்ன சொல்லணும்? தமிழ்நாட்டுக்கு ஒரு இமாம் வரும்போது நாங்கள் பின்பற்றிக்கிறோம் அப்படிலாம் சொல்லணும். தமிழ்நாட்டில் ஒரு இமாம் பிறந்து தமிழ்ல எல்லாத்தையும் சொல்லும் போது பின்பற்றுவோமே தவிர குர்ஆனும் அரபியில் இருக்கு நாங்கள் பின்பற்ற மாட்டோம், ஹதீஸ் அரபியில் இருக்கு பின்பற்ற மாட்டோம், 4 மதுஹபும் அரபியில் இருக்கு பின்பற்ற மாட்டோம் சொல்லு பார்ப்போம். இப்ப அப்ப அரபியில் இருக்குதான் பஞ்சாயத்து பிரச்சனை என்று சொன்னால் எல்லாம் தான் அரபியில் இருக்குது. அப்ப மதுஹபுல உள்ள அரபிய மொழிபெயர்த்து நீங்கள் சொன்னால் விளங்கும் என்றால் குர்ஆனை மொழிபெயர்த்து சொன்னா விளங்காதா? ஹதீஸை மொழிபெயர்த்து சொன்னா விளங்காதா? உங்களுக்கு கோர்ட்ல இருந்து ஒரு சம்மன் வருது, கோர்ட்டுக்கு ஆஜரா உண்டு. அல்ல அரபு நாட்டுக்கு ஒரு விசா வருது. அரபு நாட்டு விசா எந்த பாஷையில் வரும்? அரபி பாஷையில் வரும். இது நமக்கு அரபி பாஷையில் வந்திருக்கிற காரணத்தினால் இதை நான் குப்பையில் போடுறேன்னு போடுவீங்களா? அதை அரபியில் என்ன செய்வீங்க? எடுத்துட்டு போய் 7 பேர்ட்ட கேட்பீங்கல்ல, அசர்த்து என்ன எழுதிருக்கு, என்ன விசா, என்ன வேலை, என்ன சம்பளம், எவ்வளோ நாளைக்கு விசா போட்டிருக்கான்னு கேட்குறீங்கல்ல. ஒருத்தன் கேட்டோன்னு இன்னொருத்தன் போய் கேட்குறீங்கல்ல. 4 பேர்ட்ட செக் பண்ணுறீங்களா இல்லையா? செக் பண்ணிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமேல விசாவை போய் வெளிநாட்டு போக தானே செய்றீங்க. அப்ப அரபு நாட்டில் அரபியிலிருந்து விசா வந்தால் மொழிபெயர்த்து சொல்லணும் விளங்குதுல. இங்கிலீஷ்ல கோர்ட்ல சம்மன் வந்தா இங்கிலீஷ் தெரியாத உங்களுக்கு 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கல்ல. அதே மாதிரி ஏன்டா குர்ஆனை தெரிய முடியாது? விசாவை மொழிபெயர்த்து சொன்னால் விளங்கும் என்று சொன்னால் குர்ஆனையே விளங்காது, ஹதீஸே விளங்காது. அப்ப எல்லாம் பொய் பொய்யா சொல்றாங்க. மொழிபெயர்ப்பு அரபியில் இருக்கிறது இதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியான காரணம் கிடையாது. அது போக குர்ஆன் விளங்காங்கிறான்ல, இந்த விளங்காது சொல்ற மதுஹப் கூட்டம் 12 குர்ஆன் தமிழாக்கம் வெளியிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்று தனியாக விட்டுருக்கோம், அது விட்டுருங்க.
அவங்க குரூப்ல வெளியிட்ட தமிழாக்க எத்தனை 12 குர்ஆனை தமிழ்ல மொழிபெயர்த்து விட்டுருக்காங்க. அதான் விளங்காதுல நீ மொழிபெயர்த்த அடே குர்ஆன் விளங்காதுங்கிற கொள்கை உள்ளவனா இருந்தா குர்ஆனை மொழிபெயர்த்து என்ன வெளியிடுறீங்க? அது வெளியிட விளங்காது, நாங்கள் அரபியில வச்சு ஓதிட்டே இருக்கீங்க. நாங்க சொல்ற கேளுங்க. அப்ப வியாபாரம் பண்றவங்களுக்கு விளங்குமா? அப்ப குர்ஆனை பிரிண்ட் எடுத்து வித்து வியாபாரம் பண்றதுக்கு மட்டும் மக்களுக்கு விளங்கு. எத்தனை புஸ்தகம் போட்டிருக்கிற அரபியில இருந்து தமிழாக்கி அது மட்டும் விளங்குமோ? அப்ப அரபியில இருக்கிறதா காரணம் என்று சொல்வதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி, திசை திருப்புறதுக்காக வேண்டி, வழி கெடுக்கிறதுக்காக வேண்டி ஷைத்தானுடைய மாய வேலை என்பது என்ன செய்யணும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்தாங்க குர்ஆன் ஹதீஸை எல்லாம் சஹாபாக்கள் மாதிரி விளங்க, அவங்களுக்கு விளங்கும். ஓகே, நம்மெல்லாம் எவ்வளோ பிந்தி இருக்கிறோம். அந்த காலத்தில் மக்களுடைய அறிவு நமக்கு இருக்குமா? அவங்களுடைய தக்வா நமக்கு இருக்குதா? அவங்களுடைய இஹ்லாஸ் நமக்கு இருக்குதா? அவங்களுடைய ஆராய்ச்சி நமக்கு இருக்குதா? அதனால குர்ஆன் ஹதீஸ்லாம் விளங்குறதா இருந்தா அந்த காலத்து மக்களுக்கு தான் விளங்க முடியுமே தவிர இந்த காலத்து மக்களுக்கெல்லாம் விளங்க இயலாதுன்னு அடுத்த பால்ட்டி எல்லாமே நம்மளை வந்து தாழ்வு மனப்பான்மை ஆக்கி, உனக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆக்கி, அப்படி தூரமாக்கி விட்டா தான் இஷ்டத்துக்கு உளரலாம். எதுக்கு இதெல்லாம் பண்றான்? உங்களுக்கு மார்க்கத்தை விட்டு தூரமா கொண்டு போயிடணும். எப்படி கொண்டு அம்மோடி நெருங்க முடியாது, அது நமக்கு நம்ம அரபி பாஷையில் வேணாம் இப்படின்னு ஆக்குறதுக்காக வேண்டி இந்த ஒரு வாசகத்தையும் சொல்றோம். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா முன்னாடி உள்ளவங்களுக்கு நல்லா விளங்குமா, பின்னாடி உள்ளவங்களுக்கு விளங்குமா? யோசிச்சு பாருங்க. குர்ஆன் ஹதீஸ் வந்து முன்னாடி வாழ்ந்தாங்கள மக்கள், அவர்களுக்கு நன்கு விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பிற்காலத்தில் வர்ற மக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? பிற்காலத்தில் வர்ற மக்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, முன்னாடி உள்ள மக்களுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குர்ஆன் இருந்துச்சுல, எல்லாரும் ஆளுக்கு ஒரு புக்கு வச்சிருந்தாங்களா? குர்ஆனே அவ்வளவு சஹாபாட்டம் இல்லை. சில சஹாபாக்கள் குர்ஆன் முழுசும் மனப்பாடம் பண்ணியிருந்தார்கள், அது விரல் விட்டு எண்ணக்கூடிய கொஞ்சம் பேர். பல சஹாபாக்கள் சில சில சூறாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தார்கள். அனைவர்கிட்டையும் முழு குர்ஆன் இருக்கவே இல்லை, அனைத்து சஹாபாக்கள்கிட்ட இருக்கல. உங்கள்கிட்ட ஒரு வீட்டில் 4 குர்ஆன் வச்சிருக்கிறீங்க, குர்ஆனே கிடைக்காத மக்களுக்கு நல்லா விளங்குமா? உங்க வீட்டில் எல்லா வீட்டையும் 4 குர்ஆன் 3 குர்ஆன் வச்சிருக்கிறீங்கல்ல, தமிழாக்கமே 2 3 வச்சிருக்கிறீங்கல்ல. அப்ப குர்ஆன்ங்கிற நினைச்சா எடுத்து பார்க்கிற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. சஹாபாக்களுக்கு நினைச்சா எடுத்து பார்க்கறதுக்கு புக் இருந்துச்சா? புரட்ட முடிஞ்சா? இல்ல. இப்ப ஹதீஸ்ங்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்லாம் இருக்குது. இன்னைக்கு அவ்வளவும் தொகுத்து புக்காய் கொடுத்துட்டாங்க, புகாரி முஸ்லிம் இருக்குது. என்ன சொன்னாலும் பிரதி எடுத்துட முடியும். சஹாபாக்கள் காலத்தில் ஹதீஸ்ல புக்கா இருந்துச்சா? புகாரி முஸ்லிம்லாம் விற்பனையில் இருந்துச்சா? ஆளுக்கு ஒரு ஹதீஸ் புக் வச்சிருந்தாங்களா? சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு சஹாபிக்கு தெரிஞ்ச ஹதீஸ் அடுத்த சஹாபிக்கு தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லும் போது எந்த சஹாபி இருந்தார்களோ அவர்களுக்கு அது விளங்கும், மற்றவங்களுக்கு விளங்காது, தெரியாது. அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை? எல்லா ஹதீஸையும் தொகுத்து நூலாக்கி புக்கு ஒரு இதில் ஒன்று தந்துட்டாங்க, சாஃப்ட்வேர் ஆக்கிவிட்டாங்க. பட்டனை தட்டினா ஒரு விஷயம் தேடி எடுத்து போடலாம். பேரலா சைக்கிதல்னு ஒரு ஹதீஸ் சொன்னார்னு சொன்னா ஹர்ரிக்குன்னு போட்டிங்கன்னா அது என்னென்ன கித்தாபுல அம்புட்டு எடுத்தோம்னா முன்னாடி தந்துடுது. அதை பார்க்கலாம், ஆய்வு செய்யலாம், அதுக்கு அறிவிப்பாளர் தேடலாம், அதை பிரிண்ட் எடுக்கலாம். அந்த மாதிரி வசதியோடு இப்போ கையில் இருக்கும் பொழுது யாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு? நமக்கு இருக்கிற வாய்ப்பை விட நமக்கு பிந்தி வர்ற மக்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். அந்த காலத்து மக்களுக்கு வந்து வாய்ப்பு குறைவு, அவங்களோட அறிவு குறைவு கிடையாது. மெட்டீரியல் வேணும்னு ஆய்வு செய்வதற்கு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறுதி ஹஜ்ஜில் சொல்கிறாங்க, புள்ளி பள்ளி ஒரு ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கிற மக்கள் வராதவங்களுக்கு நான் சொன்ன செய்தி சொல்லிவிடுங்கள் அப்படிங்கிறாங்க. சொல்லிவிட்டு இது கடைசி பேர்வை, இறுதி பேர்வையில் சொன்னது, ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடத்தில் நேரடியாக கேட்டவர்களை விட இவர் யாருக்கு போய் சொல்றாரோ அவர் நன்கு விளங்கிக் கொள்வார் அப்படிங்கிறாங்க. ஏன்ட்டு நான் ஒரு ஹதீஸை சொல்றேன், நேரடியாக நீங்க கேட்குறீங்க, உங்களுக்கு புரியாத விஷயம் நீங்க ஒரு ஆளுக்கு சொல்றீங்கல்ல, அவருக்கு புரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயத்தை யார் ரசூலுல்லாஹ் வாயில நேர கேட்டாங்களோ அவங்களுக்கு விளங்குறதை விட அதுக்கு பிந்தி வர்றவங்களுக்கு நல்லா விளங்கும் அப்படி நம்ம சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படி விளங்கும் என்று கேட்டால், காலம் செல்ல செல்ல அதற்கான விளங்குவதற்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், வானம் இருக்குது. வானத்தை பற்றி குர்ஆனில் பேசும் பொழுது ஒசமாயி தாத்தி ரஜைன்னு எல்லாம் சொல்கிறான், திருப்பி தரும் வானம்ங்கிறான். திருப்பி தரும் வானம்ங்கிறது அந்த காலத்தில் என்ன வழங்கும்? அந்த காலத்தில் வானத்தை பற்றி என்ன நாலேஜ் இருந்துச்சு? ஒரு நாலேஜும் இல்லை. அப்போ திருப்பி தரும் வானமா அல்ல ஏதோ சொல்கிறான் அப்படின்னு போயிருப்பாங்களே தவிர, இப்போ என்ன செய்கிறான்? வானுலகத்திலிருந்து நிறைய விஷயங்கள் திரும்ப இங்கே பூமியிலேருந்து போய் திரும்பி வருகிறது, வெப்பத்தை திருப்பி தருகிறது, ஒளியை திருப்பி தருகிறது,
நீராவி எடுத்துட்டு போய் மலையா திருப்பி தருகிறது அப்படின்னு சொல்லி இப்போ ஆராய்ச்சி பண்ணி வானத்தில் இந்த அம்சம்லாம் இருக்குங்கிறான். அது அல்லாஹ் அன்னைக்கே சொல்லிட்டான்னு மிஞ்சா நம்ம பெருமையாக பேசிக்கொள்கிறோம். இது வந்து அன்னைக்கு மூணு மக்களுக்கு வழங்குமா? சூரியன் ஓடிக்கிட்டே இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சஹாபாக்களுக்கு அந்த காலத்தில் என்ன விளங்கி இருக்கிறதுக்கு? அப்போ விளங்குறதுக்கு வந்து சரி சந்திரனுக்கு போயிட்டா கிப்லாவை எப்படி நோக்குறது ஒரு கேள்வி வருது. சஹாபாக்கள் கிட்ட என்ன செஞ்சிருப்பாங்க? சந்திரனுக்கு போகிறதா? சந்திரன் போகிறதுக்கு ஒரு இடமா அது நம்ம மக்கா மதீனாவா? சந்திரனுக்கு அப்படி கேட்டிருப்பாங்க. சஹாபாக்கள்கிட்ட போய் நாங்கள் சந்திர மண்டலத்தில் போய்விட்டால் கிப்லாவை எப்படி நோக்குன்னு கேள்வி கேட்கலுமா? கேள்வி கேட்டால் என்ன பண்ணியிருப்பாரு? எப்படி என்னடா கேட்குற நீ லூசா உனக்குன்னு கேட்டிருப்பாரு. ஏன் அப்படி ஒரு கான்செப்ட் அந்த இல்லை. இப்போ சந்திரனுக்கு போகலாம் வரலாங்கிற அளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்? சந்திரனுக்கு போனால் என்னன்னு கேட்டால் நம்ம அதுக்கு ஆன்சரை தேடுவோம். அவங்கள்ட்ட கேட்டால் ஒரு கேள்வி பொருளாக்கி வரட்டி விட்ருவாங்க. உனக்கு இருக்கு பிடிச்சிட்டு போடான்ருவாங்க. அப்போ என்ன பார்க்கணுன்னா ஒரு காலத்துக்கு தகுந்தவாறு தான் சில விஷயங்கள் விளங்கும். குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமா? இது அந்த காலத்தில் என்ன விளங்கியிருக்கு? ஒன்றும் விளங்கி இருக்காது. அதே மாதிரி பல விஷயங்கள் நவீன காலத்தில் கண்டுபிடிக்கிற பல விஷயங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்குது. அந்த காலத்தில் உள்ள மக்கள் அவங்களுக்கு ஏற்றவாறு உலகத்தை விளங்கியிருப்பாங்களே தவிர பின்னாடி உள்ளவங்க விளங்குற அளவுக்கு விளங்க முடியாது. நாம விளங்காத எத்தனை விஷயங்கள் பின்னாடி இன்னும் விளங்குவார்கள். அப்போ இந்த அடிப்படை என்னன்னு கேட்டால் பிற்காலத்தில் நம்ம வந்த காரணத்தினால் உங்களுக்கு விளங்காதுங்கிறது பொய், நமக்கு தான் விளங்கும் லாஜிக். என்னைக்கு சொல்ல போனா இஸ்லாத்துக்கு எதிராக கேள்வியெல்லாம் கேட்குறானே, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அன்றைக்கி அந்த மக்கள் சந்திக்கலை. அதனால இதுக்கான பதில்கள்லாம் அவங்க நூல்களில் இல்லை. பலதாரமான முத்தலாக்கு தலாக்கு பற்றிலாம் கேள்வி கேட்குறானே, இந்த எடக்கு முட கேள்வி நம்ம சந்திக்கிறோம்ல, இந்த கேள்வி அவங்க சந்திக்கவே இல்லை பழைய காலத்தில். அதனால ஆன்சரை பற்றி அவங்களுக்கு ஓடவும் இல்லை, எழுதவும் இல்லை. இன்னைக்கு இந்த கேள்வியை நம்ம சந்திக்கும் பொழுது நம்ம சிந்திக்கிறோம், இது அல்லாஹ்வுக்கு கரெக்டாக தானே இருக்கேன், இதுக்கு என்ன ஆன்சரு, இவன் சொல்ற என்ன வகையில் தப்பு அப்படிங்கிற கண்டுபிடிச்சு பதில் சொல்றோம்ல. இந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு தான் இருக்கே தவிர மற்றவங்களுக்கு கிடையாது, முந்தினவங்களுக்கு கிடையாது. அதனால பிந்தினவங்களுக்கு கிடையாது. அந்த வாதத்தை சொல்லி ஏமாத்த பார்க்குறாங்க, அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்து என்னன்னு கேட்டால் இதான் இந்த வஹிய ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டும் தான் பின்பற்றணும், வேற யாரையும் பின்பற்றான்னு சொல்லும் பொழுது முக்கியமாக விஷயம் என்னன்னு கேட்டால் அவன் சஹாபாக்கள் வந்து நிற்பாங்க. இமாம்களை பின்பற்றக்கூடாதுங்கிறதான் அடிபட்டு போச்சு. தௌஹீதுங்கிற பொருள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்வாங்க? சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்கள் வந்து நம்மளை விட சிறந்தவர்கள் அப்படிமாங்க. சஹாபாக்கள் சிறந்தவர்கள்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, நிச்சயமாக சிறந்தவங்க தான். ஏன்னா அவங்க இல்லாட்டி நமக்கு இஸ்லாமே வந்திருக்காதுங்க. அந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிற சின்ன விஷயமா? நீங்கள் முஸ்லீம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் முஸ்லீமாக இருப்பதற்கு வேணால் தடுக்க முடியுமா? சில சட்டங்களை போடுவானே தவிர, பிரச்சாரத்துக்கு வேணா தடை போடுவானே தவிர அது கூட நீ போட முடியாது. முஸ்லீமாக வாழ்வதற்கு ஏதாவது எவனா அறிதல் பண்ண முடியுமா உலகத்தில்? எங்கேயாச்சும் சைனாவில் மட்டும் லேசாக பண்ணுறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னாலே அடி, முஸ்லீமாக வாழ்ந்தாலே அடி, தொழுதாலே அடி, நோன்பு வச்சாலே அடி என்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் இதை ஏற்றுக்கிட்டு அவ்வளோ அட்டி உதையும் வாங்கி தியாகம் பண்ணிட்டு இந்த கொள்கையில் உறுதியாக இருந்து பக்கபலமாக நின்றாங்களே, அந்த தியாகத்துக்கு நம்முடைய ஈடாகுமா? கண்டிப்பா சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், மாற்று கருத்து கிடையாது. நம்மை விட சிறந்தவர்கள், மாற்று கருத்து கிடையாது. சிறந்தவர்கள் என்ற காரணத்தினால் அவங்க சொல்வதெல்லாம் மார்க்கமாகும், அதான் கேள்வி. சிறந்தவங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான்னு போய்கிட்டே இரு, அவங்க சிறந்தவங்க தான். உனக்கு கொடுக்குற பரிசை விட நிறைய பரிசு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லவும் செஞ்சாங்க. நீங்கள் ஒரு கையளவு செய்கிற அந்த சஹாபாக்கள் கையளவு செய்தாங்களே தர்மம், அந்த நன்மையை நீங்கள் ஒரு மலையளவு செய்தால் அடைய முடியாது. அவங்க ஒரு கையளவு அள்ளி ஒரு தானியத்தை போடுறாங்க, அதுக்கு என்ன நன்மை? நீங்க ஒரு மலையளவு அள்ளி போடுறீங்க, எத்தனை ஆயிரம் மடங்கு கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நன்மை உங்களுக்கு அடைய முடியாது. ஏன்? இந்த அளவு மட்டும் எல்லாம் பார்க்க மாட்டான், அவங்க உள்ளத்தில் நம்பிக்கை, ஈமான், உறுதி, தியாகம், அடி உத வெட்டி எதுக்கும் பயப்படாத அந்த அர்ப்பணிப்பு, அதையெல்லாம் கணக்கு பண்ணி எல்லாம் மார்க்கு போடும் பொழுது அவங்களுடைய தரஜா கூட. மறுமையில் இப்போ சொல்ற மறுமையில் சஹாபாக்கள் நம்மை விட மேலான நிலையை அடைவார்கள், சிறந்தவர்கள். ஏன்? அல்லாஹ் அப்படி சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் கேரண்டி கொடுத்து விட்டார்கள். அந்த விஷயம் வேற. அதுக்காக வேண்டி சஹாபி சொன்ன மார்க்கமாயிருமா? அவரை பின்பற்றணுமா? இதுதான் டாபிக். பின்பற்றணுமான்னு கேட்டா அது கிடையாது என்பதற்கு நான் சில சான்றுகள் உங்களுக்கு சொல்றேன். உதாரணமா எடுத்துக்கொண்டோம்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளில் விசாரிப்பான் அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது ஹவுலுல் கௌசர்ங்கிற ஒரு தடாகத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாம் கொடுத்துருப்பான். அந்த மஹ்ஷர்ல வந்து யாரெல்லாம் அந்த தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் தாகம் வராது, விசாரணை முடிகிற வரைக்கும் மறுபடியும் தாகமே வராது. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாம் கொடுத்துருக்குறான்.
அப்ப எல்லாரும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த தண்ணிக்காக வேண்டி வரும் பொழுது என்னுடைய சஹாபாக்களும் வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய சஹாபாக்களும் அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணியை கேட்டு என்னிடத்துல வருவார்கள். வந்தவன் என்ன செய்வாங்கன்னா, அங்க இருக்கிற மலக்குகள் எல்லாம் சஹாபாக்களை விட மாட்டாங்க. எல்லாரையும் இல்லை, சில சஹாபாக்களை விட மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, பார்த்துவிட்டு அஸ்ஹாபி அஸ்ஹாபி விடுங்கப்பா, அவங்களே அவங்க என்னுடைய தோழர்கள் அப்படிம்பாங்க. சஹாபாக்கள் வர்றாங்க, மலக்குகள் தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, எப்படி என் தோழர்கள், அவங்க தோழர்கள், அவங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன செய்வான் அல்லாஹ், என்ன செய்வான், இன்னஹும் முஹம்மதே பேசாத, இன்னஹும் லம் யஸாலு முர்த்ததீன அலா ஆகாபிஹிம் முன்து ஃபாரக்தஹும், நீ அவர்களை பிரிந்து வந்ததில் இருந்து அவர்கள் வந்த வழியே போய் கொண்டிருந்தார்கள். எந்த சஹாபாக்களை நாம தடுக்கிறனோ அந்த சஹாபாக்கள் நீ இருக்கும்போது சஹாபாக்களா இருந்தார்கள். நீ மௌத்தா போன பிறகு வந்த வழியே ரிவர்ஸில் போய்விட்டார்கள், அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாத அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாக்கும் நான் சொல்வேன் கமா கால அப்துல் சாலிஹ், ஈசா நபி சொன்ன மாதிரி நான் பதிலை சொல்லி விடுவேன். ஈசா நபி என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ் நான் உங்களோட இருக்கும்போது கண்காணிச்சிட்டு இருந்தேன், அதுக்கு பிறகு அவங்க வழிகட்ட நான் பொறுப்பில்லை, என்னை ஒன்று கேட்டுறாத, இந்த பதிலை நான் சொல்லி விடுவேன்ங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களா இருந்தாலும் அவர்களும் வந்த வழியே மாறக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, மறுமையில தெரியும். அப்ப யாரையும் பின்பற்றுதல் என்று வந்து விடுமையானால் நம்ம லைஃபை பாதிக்கிற விஷயமாகி விடுகிறது. அதை நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி ஹஜ்ஜில் என்ன சொன்னாங்க, எனக்கு பிறகு நீங்கள் ஒருத்தருக்கு எதிராக ஒருத்தர் ஆயுதம் தூக்கி வெட்டி கொண்டு காஃபிர் ஆகி விடாதீர்கள். லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யல்ரிபு பஅதுக்கும் ரிகாப பஅதின், உங்களில் ஒருவர் மற்றவருடைய கழுத்தை வெட்டி நீங்கள் காபிர்களாக மாறிவிடாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு என்ன நடந்துச்சு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா, அலி யாரு, சஹாபி தானே, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் தானே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஃபாத்திமாவுடைய கணவர் தானே. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரசூலுல்லாஹ்வுடைய மச்சான், முஆவியாவுடைய சிஸ்டர், தங்கச்சியே ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப முஆவியா தலைமையில, மைத்துனர் தலைமையில ஒரு கூட்டம், அலி தலைமையில ஒரு கூட்டம், யுத்தம் நடக்குது, சண்டை, இங்கிட்டும் கொல்லப்படுறாங்க, அங்கிட்டும் கொல்லப்படுறாங்க. இங்கிட்டு கொல்லப்பட்டவர்களும் சஹாபாக்கள் இருந்தாங்க, அங்கிட்டு கொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப ஆயுதம் தூக்கி சஹாபாக்கள் தங்களுக்கு இடையே சண்டை போட்டார்கள் வருதுல, பின்பற்றுவீங்களா? அப்ப அது அல்லாஹ் வந்து மன்னிப்பா, அவங்களுக்கு தரஜா வேற, அது பேச தேவையில்லை. நாம பின்பற்றுவதற்கு தான் கேட்கிறோம். பின்பற்றலாம் என்று சொன்னால் நமக்குள்ள கருத்து வேற வந்து ஆயுதம் தூக்கிடுவோமா, அறுவலை எடுக்கலாமா? அலியை எடுத்தார்கள், மாவியா எடுத்தார்கள், சஹாபாக்களை பின்பற்ற போறோம் அப்படி சொல்ல முடியுமா? நம்ம அந்த செயலை தான் பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம், சஹாபாக்கள் செஞ்சாலும் அது நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது, அந்த செயல் தவறு, யார் பக்கம் தவறுங்கிற எல்லாம் முடிவு செய்வான், அந்த செயல் ஏற்றுக்கிற முடியாது. முஸ்லீமுக்கு எதிராக முஸ்லீம் ஆயுதம் தூக்கி கொலை செய்வது வந்து மார்க்கத்தில் உள்ளது இல்லைன்னு தானே முடிவு எடுக்கிறோம். அப்ப ஏன் சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டை வந்துச்சு? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா நாயி அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் யுத்தம் நடந்துச்சா இல்லையா? ஒட்டகப்போர், ஆயிஷா தலைமையில் ஒரு படை, அந்த வரலாறு விரிவான வரலாறு, சுருக்கமா சொல்றேன். அலி தலைமையில் ஒரு படை, ஒரு ஆள் மனைவி, ஒரு ஆள் மருமவன், ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை. அந்த சண்டைகளை சஹாபாக்களுக்குள்ளதான் மோதிக்கிறாங்க. அதுல கொல்லப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அங்கிட்டு சஹாபி இருந்தார்கள். அப்ப சஹாபாக்களை பின்பற்றினீங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க? சஹாபாக்களா இருந்தாலும் மனிதர்கள் தான், அவங்களே பின்பற்றணும். நமக்கு அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய சொல் செயல் அங்கீகாரம் பாதுகாக்கப்பட்டு, அதை நிப்பாட்டிக்கிறங்க. சஹாபாக்கள் மனிதர்கள் முறையில் பல விஷயங்கள் அவங்கள்ட்ட நடந்திருக்கு, அதை நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும். அதே மாதிரி வந்து சில விஷயங்களை எடுத்து பாருங்களேன். குர்ஆன்ல 114 சூரா இருக்கு, இது எல்லாரும் தெரியும்ல. 114 சூரா இருக்குது. அதுல கடைசி சூரா எது? ஃபலக் நாஸ். அது 113 114 சூரா. இப்னு மஸ்ஊத் பெரிய சஹாபி இருந்தாங்க தெரியுமா? எப்படி சொல்ல முடியும்? அப்ப எந்த சஹாபி பின்பற்றலாங்கிறீங்களா? நீங்க வந்து வேற கட்சியில் இருக்கிறீங்க, நாங்க இப்னு மஸ்ஊத் கட்சியில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு சூறாவை ஏத்துக்கிற மாட்டோம் சொல்லுவீங்களா? அப்ப ஏன் சஹாபாக்களுங்கிறீங்க? அது வேணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனாங்கல்ல, மூத்தா போனாங்க, மூத்தா போய் அடக்கம் பண்ணியாச்சுல, அடக்கம் பண்ணி எல்லாருக்கும் தெரியும்ல, பண்ணியாச்சு. ஆனா மூத்தா போன உடனே என்ன நடந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்திருக்கிறார்கள், மரணித்த உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் அத்தனை பேரும், பெருமளவுக்கு சஹாபாக்கள்லாம் ஒன்னா திரண்டு
ரசூலுல்லாஹ் மூத்தா ஆவலன்ட்டாங்க. மூத்தா இருக்கிறாங்க, மூத்தாக்குறது முடிவு பண்ணாதான் போய் அடக்க முடியும், அடுத்த ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க முடியும். இவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் எப்படி மூத்தா போவாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் மூத்தா போவாங்களா அப்படின்னு சொல்லி உயிர் இல்லாம ரசூலுல்லாஹ்வுடைய உடல் இருக்கிறது. அது கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டே ரசூலுல்லாஹ் பேச மாட்டேங்கிறாங்க, கேட்டா பதில் வர மாட்டேங்குது, அசைய மாட்டேங்கிறாங்க, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, குடிக்க மாட்டேங்கிறாங்க. மற்றவர்கள் மரணித்தால் எப்படி இருப்பார்களோ அப்படி இருக்கிறார்கள். கண்ணுக்கு முன்னாடி உண்மை தெரிகிறது. சஹாபாக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் மௌத் ஆவலங்கிறாங்க. உமர் எவ்வளவு பெரிய ஆளு, சஹாபாக்கள்ல பெரிய ஆளு. எந்த அளவுக்கு, அவர் நாவில் அல்லாஹ் பேசுறான். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா, ரசூலுல்லாஹ் மூத்தா போனதா எவனாவது சொன்னீங்க தலையை சீவிடுவேங்கிறார். அவரே மூத்தா போலங்கிறாருங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கவில்லை, எந்திரிச்சு வருவாங்க, அவங்க மௌத்தாகவில்லை, வந்து எதிரிகள் எல்லாம் பழி வாங்குவார்கள், அவர்கள் இன்னும் மரணிக்கவில்லை. அப்படி யாராவது சொல்வீர்களேயானால் அவர்களுடைய தலையை வெட்டுவேங்கிறார். இப்ப சஹாபாக்கள்லாம் கரெக்டா புரிவாங்கன்னு வழங்குதா, இது புரிவாங்களா, இதா இப்படியே புரியுறது. நமக்கு தெரியுது ரசூலுல்லாஹ் மூத்தா போயிடுவாங்கன்னு. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியுது ரசூலுல்லாஹ் மூத்தா போயிடுவாங்கன்னு போவாங்கன்றது இஸ்லாமிய அடிப்படை. மனிதரான மூத்தா ஆகணும்னு. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட நேரடி பாடம் கத்திருக்கிறாங்க சஹாபாக்கள். நேரடி பாடம் கத்த சஹாபாக்கள் இப்பதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாயி சில நிமிடங்கள், சில நாட்கள், சில மணி நேரங்கள் போயிருக்கிறது. அதுக்கெல்லாம் இந்த போதனை மறந்து போச்சு உங்களுக்கு, மூத்தா ஆவலன்ட்டாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தாவற நேரத்தில் அபூபக்கர் வெளியூர்ல இருக்கிறாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா வந்து அவங்களுடைய வீடு. அப்ப அங்கிருந்து கேள்விப்பட்டு ஒடியாடுறாங்க. அபூபக்கர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பாடியை பார்க்கறாங்க, நெத்தியில முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு திபுத்த ஹய்யம மையுத்தா, நீங்கள் உயிரோட இருக்கும் போதும் வாசமா இருந்தீங்க, இப்போ மூத்தா போயிட்டீங்க, இப்போ வாசமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட வர்றாங்க. மக்கள்கிட்ட வந்து மன்கான யாவது முஹம்மதன் இப்போ இன்ன முஹம்மதன் கதுமாத், உங்களில் யாராவது முகம்மதை வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் முகம்மது இறந்து விட்டார். அல்லாவை வணங்கினால் தெரிந்து கொள்ளுங்கள் அவன் தான் இறக்காமல் உயிரோடு இருப்பான் அப்படின்னு அபூபக்கர் சொல்லி அது குர்ஆன் வசனத்தை அள்ளி போட்ட உடனே எல்லாரும் இந்த பக்கம் ஓடியாந்துடுறாங்க. அபூபக்கர் இன்னைக்கு சொல்லலன்னு சொன்னா 50 பேர் மூத்தாளுங்கிற கருத்துல இருந்திருப்பாங்க. நம்ம அல்லாஹ் வணங்கிட்டு போய் ரசூலுல்லாஹ் வணங்கிட்டு இருந்திருப்போம். அபூபக்கர் அந்த நேரத்தில் வந்து அவர் மூலமாக அந்த தௌஹீதை எல்லாம் வந்து புனர் நிர்மாணம் செய்திருக்காவிட்டால் ரசூலுல்லாஹ் மௌத்தாவலன்னு சொல்லி என்று நிரந்தரமா இருக்கு ஆகி ஈசா நபி அவங்க வச்சிருக்கிறாங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு போயிருக்குமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பார்க்கணும், இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் கூட சஹாபாக்கள் வந்து பிழை செய்திருக்கிறார்கள். நல்ல வேளைக்கு அபூபக்கர் மூலமாக அல்லாஹ் ஒரு ஹிதாயத்தை கொடுத்தான், அது மாறிவிட்டது. அப்பயே நீங்க அதெல்லாம் பின்பற்றுங்கிறீங்க. நேர குர்ஆன்ல உள்ளது பாருங்க, ஹதீஸை பாருங்க. எல்லா சஹாபாக்களும் நிறைய தவறுகள் பிழையா செஞ்சிருக்கிறாங்க, தப்புத்தமான முடிவுலாம் செஞ்சிருக்கிறாங்க. உமர் தான் 2-3 தலாக்கு வந்து 3 தலாக்கு நாக்குனவர் அவர் தான் சொல்லி இருக்கு ஹதீஸ்ல. அவர் ஏன் ரசூலுல்லாஹ் மாத்தமா செஞ்சாரு? இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு சேஃப்டி எங்க இருக்குன்னு கேட்டா அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா, அதுதான் சேஃப்டி. அப்ப மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வான், இதை பத்தி அழகா சொல்லி காட்டுறான். யௌம துகல்லபு வுஜூஹும் ஃபின்னார், நபி வழி நடந்தால் நரகம் இல்லைங்கிறோம்ல, அதுக்கு முத்தாய்ப்பான வசனம் என்னது, நரகத்தில் அவர்களை போட்டு புரட்டப்படும் பொழுது யாலை தன அதான் அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காமல் போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காமல் போயிட்டோமே, இன்ன அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்கள் தலைவர்கள் பெரியார்கள் சொல்லை கேட்டோமே, பலல் உன்ன சபையில கெடுத்து விட்டாங்களே. அப்ப நரகத்தில் போடும்போது என்ன சொல்லுவோமா, அல்லாஹ் சொல்றது கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்கலையே, நரகத்துக்கு வந்துட்டோமே, பெரியார் மௌலானா மகான்னு சொல்லி போய் நாசமாயிட்டோமே என்று நரகத்தில் போட்டு புலம்புவார்கள். அப்ப என்ன விளங்குறது, நபி வழி நடந்தால் தான் நரகம் இல்லை, பெரியார் மகான்னு சொன்னால் அதுவே நரகத்தில் தள்ளிடும். இந்த ஆயத்து காட்டுதா இல்லையா? நாளைக்கு மறுமையில் நடக்கிற விசாரணை எல்லாம் எடுத்து காட்டும் பொழுது நரகவாசிகள் அப்படிதான் சொல்ல போறான். என்ன சொல்லுவான், யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்ற கேளுன்னு சொன்னாங்க கேட்கல, நபிகள் நாயகத்தை பின்பற்றுன்னு சொன்னாங்க நான் கேட்காம விட்டோம், மௌலானா சொன்னார் அதை கேட்டோம், பெரியார் சொன்னார் கேட்டோம், இங்க வந்து கிடக்கிறோமே. அப்ப இதான் விளங்கிச்சா, நபி வழி நடந்தால் நரகம் இல்லை. அடுத்த பாட்டு நாவூர் படிப்பாரு, அதை நாடாத பேர்களுக்கு சொர்க்கம் இல்லை. நம்ம ஒரு பாதி தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க, நபி வழி நடந்தால் நரகம் இல்லை மட்டுமில்ல, அதன் நாடலன்னா சொர்க்கமே இல்லை. விளங்கி தான் வச்சிருக்காங்க, வேணும்னு தான் மறுக்கிறாங்க. நான் ஒரு அனுப்பாக விளங்கினா அவங்க விளங்காம இருக்கு, இல்லை தெரிந்து கொண்டே மனமுரண்டாக என்ன செய்யறாங்க, 50 பேர் மறுக்கிறாங்க. அப்ப நபி வழி நடந்து அதன் மூலமாக சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.